தௌஃபீக் ஹக்கீம். கிரிசாலிஸ். பார்க்க வேண்டியவை பட்டியல். விருப்பு. எனக்கு பிடிக்கவில்லை. பகிர். பருவம் 1 அத்தியாயம் 1 ஐ இயக்கவும். எக்ஸ் பிளேயர் விளம்பரங்களுடன். திறமையான கட்டிடக் கலைஞரான நலன் தனது அன்பாலும் வசீகரத்தாலும் அனைவரையும் கவர்ந்தார். பணியிடத்தில் செடாட் கொரோக்லுவை சந்தித்த பிறகு அவர்களின் தொழில்முறை பிணைப்பு ஆழ்ந்த காதலாக மாறியது. 2021. 1 பருவம். காதல். நாடகம். சர்வதேச தொடர். நடிகர்கள். புர்கு பிரிசிக். கமா. செல்மா இயர்கெக். 16 வயதுக்கு மேற்பட்டோருக்கானது. தன் பாட்டி ஃபெரிடேயின் கற்பு மீதான அதீத பற்றுக்கு அடிபணிந்த நலன் பருவமடைந்ததிலிருந்து ஒரு கோர்செட்டை அணிந்து வருகிறாள். அவளுடைய தாத்தா ஆதில் அனுதாபம் கொண்டவராக இருந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. கோரோக்லு மாளிகையில் கஞ்சனான ரஃபெட் தன் மகன் செடாத்தை ஐலினை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்துகிறான். அதே சமயம் செடாத் குடும்பத்தின் நற்பெயருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் கானாவுடன் இரகசியமாக தொடர்பு வைத்திருக்கிறான். யாசெமினை பின்தொடரும் சேதாத்திற்கு செலன் மற்றும் குல்சிஹானிடமிருந்து எதிர்ப்பு வருகிறது. தனது கைபேசியின் பேட்டரி தீர்ந்துவிடுமோ என்ற கவலையில் இருக்கும் நலன் பில்லூருடன் காதல் பற்றி பேசுகிறாள். அப்போது இருவருக்கும் இடையே மாறுபட்ட கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. சேதாத்துடனான ஒரு தற்செயலான சந்திப்பு அவர்களுக்குள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது. நிதி விவகாரம் குறித்து ரஃபேத் குடும்பத்தினரை கடிந்துகொள்கிறார். மேலும் செலன் நலனின் கோப்பை காட்டி ஒரு சதித்திட்டத்தை பற்றி சூசகமாக தெரிவிக்கிறாள். ரஃபேத் மற்றும் செடாத்தின் எதிர்வினைகளைக் கண்டு அஞ்சி செலனும் குல்சிஹானும் நலனை பற்றி கவலைப்படுகிறார்கள். செடாத் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை மறுக்கிறாள். ரஃபேத்தும் ஆதிலும் தங்கள் பிள்ளைகளின் சந்திப்பை பற்றி விவாதிக்கிறார்கள். நலன் செடாத்தின் இரவு உணவு அழைப்பை ஏற்று தனது உற்சாகத்தை பில்லூருடன் பகிர்ந்து கொள்கிறாள். ஆதில் ஃபெரிடேயை அமைதிப்படுத்துகிறான். அதே நேரத்தில் நலனின் கோர்செட் போராட்டத்தை ஒரு பின்னோட்ட காட்சி காட்டுகிறது. நலன் செடாத்துடனான தனது இரவு உணவிற்காக உற்சாகமாக இருக்கிறாள். ஆனால் ரஃபேத்தின் நடத்தையால் அவன் தன்னை தாழ்வு மனப்பான்மையுடன் உணர்கிறான். சேமாவின் உடையில் நலனைக் கண்டு ஃபெரிடே உணர்ச்சிவசப்படுகிறாள். முதுகில் தழும்புகளுடன் இருக்கும் செடாத் இரவு உணவின்போது நலனைக் கண்டு ஆச்சரியப்படுகிறான். புகைப்படக்காரர்கள் அவனைச் சூழ்ந்து கொள்ள அவன் அவளுக்கு திருமணம் செய்ய முன்மொழிகிறான். இதனால் நலன் ஒரு தேவதை கதையில் வாழ்வது போல் உணர்கிறாள். கோரோக்லு பண்ணை விடுதியில் நலன் செடாத்தை பார்த்து புன்னகைக்கிறான். ஆனால் ஃபெரிடே அவனை நம்பவில்லை. கானாவின் அணுகுமுறையால் செடாத் கலக்கமடைகிறான். மேலும் நலனின் கோர்செட் அவளது சோகத்தை பிரதிபலிக்கிறது. ரஃபெட் செடாத்தை விமர்சிக்கும்போது நலன் அவனை பாதுகாத்து மரியாதையை பெறுகிறான். செடாத்திற்கு நம்பிக்கையளித்து நலன் அவனது மீட்பராக இருக்கக்கூடும் என்று செலன் கூறுகிறாள். நலன் ஒரு சிண்ட்ரெல்லா போன்ற காதலை கனவு காண்கிறாள். ஆனால் தன் தாயின் கோபத்திற்கு அஞ்சி குற்ற உணர்ச்சியுடன் இருக்கிறாள். ஃபெரிடே இளம் நலனை தண்டித்து அவளுக்குள் பயத்தை விதைப்பதை பின்னோட்ட காட்சிகள் காட்டுகின்றன. ஹாஃபிஸே அவளுக்கு ஆறுதல் கூறுகிறான். மேலும் நலன் ரஃபெத்துடன் சுகூருக்கு அழைக்கப்படுகிறாள். ஒரு பின்னோட்ட காட்சி ரஃபெத்தின் கடினமான குழந்தை பருவத்தை வெளிப்படுத்துகிறது. செடாத் மீதான அவனது அவநம்பிக்கையை நலன் கேள்விக்குள்ளாக்குகிறாள். செடாத்தின் திருமண பிரேரணைக்குப் பிறகு நலன் பெருமகிழ்ச்சி அடைகிறாள். ஆனால் ஃபெரிடே அவளை கூர்ந்து கவனிக்கிறாள். கானா பொறாமையை மறைக்கிறாள். அதை செடாத் ரசிக்கிறான். நலன் ஸ்னோ உயிட்டாக மாறுவதை கனவு காண்கிறாள். ஒரு முத்தத்திற்குப் பிறகு குற்ற உணர்ச்சி கொள்கிறாள். நிச்சயதார்த்தத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கும் வேளையில் தனது கோர்செட்டினால் ஏற்படும் வலியை மறைத்துக்கொண்டு பத்திரிகையாளர்களின் கவனத்தை அவள் ரசிக்கிறாள். நலனின் நிச்சயதார்த்தத்தில் அவளது மகிழ்ச்சி குடும்பத்தினரின் நுட்பமான விமர்சனத்திற்கு முரணாக இருந்தது. அதன் பிறகு செடாத்தும் நலனும் அங்கிருந்து கிளம்ப ஃபெரிடியிடம் அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் பாப்பராசிகள் அவர்களை பின்தொடர்கிறார்கள். கானாவை இரகசியமாகச் சந்திக்கும் இடமான தனது அடுக்குமாடி குடியிருப்பை செடாத் பரிந்துரைக்கிறான். செடாத் தொடர்ந்து அவளது கனவுகளில் தோன்றுவதால் நலனுக்கு எதுவும் தெரியாமல் அவள் அதற்குச் சம்மதிக்கிறாள். நலன் தனது ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுவான் என்று அஞ்சும் செடாட் கானாவிடம் ஆலோசனை கேட்கிறாள். கெமால் உட்பட பாப்பராசிகள் புகைப்படங்களை எடுக்கின்றனர். ஃபெரிடே நலனை ஒரு ரகசிய மருத்துவ சந்திப்பிற்கு அழைத்துச் செல்கிறாள். நலனின் குடியிருப்பில் இருந்த பொருட்கள் அவனுடையவை அல்ல என்றும் அவர்களின் திருமணத்தில் தனக்கு மகிழ்ச்சி என்றும் செடாட் அவனை நம்ப வைக்கிறாள். புகைப்படங்கள் தன்னை மிரட்டியதும் ரஃபேத் கோபத்தில் வெடிக்கிறான். புகைப்பட சர்ச்சை கொரோக்லு குடும்பத்தை உலுக்குகிறது. இது செடாட் ரஃபேத்துடன் மோதலுக்கு வழிவகுக்கிறது. செடாட் தனது சிக்கலான கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கிறான். ஃபெரிடேயின் கண்காணிப்பிலிருந்து விலகி நலனும் பில்லூரும் அரிதான தனிமை தருணத்தை காண்கிறார்கள். செடாட்டை பற்றிய கனவுகளால் அவதிப்படும் நலன் ஃபெரிடே அவளது ஓய்வை வன்மையாக கலைக்கும் வரை தூக்கத்தை தவிர்க்கிறாள். சங்கடமாக உணரும் குல்சிஹானுடன் வெளியே செல்ல ஃபெரிடே தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறாள். கெவ்சர் நலனுக்காக பிரார்த்திக்கிறான்.
நலன், ஃபெரிடே, குல்சிஹான் மற்றும் செலன் உள்ளிட்ட குழுவினர் திருமண ஆடையை தேடுகின்றனர். கானாவின் வருகை செலனை பதற்றமடையச் செய்வதால் பதற்றம் அதிகரிக்கிறது. குல்சிஹானும் ஃபெரிடேவும் பதட்டமாக இருக்க நலன் திருமணத்தைப் பற்றி உற்சாகமாக இருக்கிறான். சேதா கானாவுடன் வைத்திருந்த கள்ள உறவை அறிந்த நலன் அவள் நம்பிக்கையை இழந்து மனமுடைந்து போகிறாள். கோரோக்லுக்களை நம்பியதற்காக ஃபெரிடே ஆதில் மீது பழி சுமத்துகிறாள். ரஃபேத் கடும் கோபம் கொள்கிறான். மேலும் திருமண நிச்சயத்தை காப்பாற்ற அந்த குடும்பம் மூசோவை நாடுகிறது. இதற்கிடையில் நலனின் வேதனையை புறக்கணித்து சேதாத்தின் கவனம் முழுவதும் கானாவின் மீதே நிலைத்திருக்கிறது. நலனை தொடர்பு கொண்டதற்காக குல்சிஹான் மற்றும் செலேனின் கடும் கோபத்தை எதிர்கொண்டு செடாட் தனிமைவாசத்திலிருந்து வெளியேறுகிறான். நலனையும் கானாவையும் இஃப்தாருக்கும் குல்சிஹானின் போலி பிறந்த நாளுக்கும் அழைக்கும் மூசோவின் திட்டத்தை ரஃபெட் கேள்விக்குள்ளாக்குகிறான். பில்லூர் நலனை தேற்ற முயற்சிக்கிறான். ஆனால் செலென் அவளை தன்வசப்படுத்துகிறாள். செடாட் கானாவை அழைக்க மோதல் மேலும் தீவிரமடைகிறது. அன்பு இருந்தபோதிலும் தன் தாயின் மரணத்திற்குப் பிறகு நலனிடம் பாசத்தை காட்ட ஃபெரிடே படும் போராட்டத்தை ஒரு பின்னோட்டம் வெளிப்படுத்துகிறது. நலனின் திருமண நிச்சயத்தை அவசரமாக முறிக்க வேண்டாம் என்றும் செடாட் மற்றும் கானாவின் உறவைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளுமாறும் ஆதில் ஃபெரிடேக்கு எச்சரிக்கிறார். குல்சிஹான் நலனின் குடும்பத்தையும் கானாவின் குடும்பத்தையும் இரவு உணவிற்கு அழைக்கிறார். ஃபெரிடே தயக்கத்துடன் அதில் கலந்து கொள்கிறாள். பதட்டமான அந்த இரவு உணவின்போது கானாவின் மணிக்கட்டில் இருந்த தனது கைக்காப்பை நலன் காண்கிறாள். இது அவளது சந்தேகங்களை உறுதிப்படுத்துகிறது. மனம் உடைந்த அவள் தனது நிச்சயதார்த்த மோதிரத்தை செடாத்திடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு அங்கிருந்து செல்கிறாள். ரஃபேத் கோபத்தில் வெடிப்பதை மூசோ செய்வதறியாது பார்த்து கொண்டிருக்க அது செடாத்தின் குழந்தை பருவ அதிர்ச்சியை தூண்டுகிறது. ஃபெரிடே மனமுடைந்து நிற்க அந்த சண்டையால் நிலைகுலைந்த செடாத் கோபத்துடன் வெளியேறுகிறாள். கானாவை தன்னுடன் ஓடிப்போகச் சம்மதிக்க வைக்க முடியாத செடாட் வேதனையான உரையாடல்களை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தபடி ஆத்திரத்தில் பொறுப்பற்ற முறையில் காரை ஓட்டுகிறான். அவனது கட்டுப்பாடற்ற ஓட்டுதல் ஒரு பயங்கரமான விபத்திற்கு வழிவகுக்கிறது. அதில் அவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறான். இந்த செய்தி குடும்பத்தினரை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. துரோகம் செய்தபோதிலும் நலன் குற்ற உணர்ச்சியுடன் இருக்கிறான். அதே சமயம் செடாட்டின் இந்த மனநிலை குறைபாட்டிற்கு ரஃபேட் தான் காரணம் என்று குல்சிஹான் குற்றம் சாட்டுகிறான். சேடத்தின் விபத்துக்குப் பிறகு நலன் குற்ற உணர்ச்சியுடன் போராட மூசோ அவனுக்கு ஆதரவளிக்கிறான். சேடத்தின் அறுவை சிகிச்சை வெற்றி பெறுகிறது. ஆனால் ரஃபேத் அவனது செயல்களின் விளைவுகளை கொண்டு அவனை எதிர்கொள்ளச் செய்கிறான். மனவருத்தத்தால் நிரம்பிய சேடத் ரஃபேத் மற்றும் நலனுடன் சமரசம் செய்து கொள்ள முயன்று பகிரங்கமாக தன் காதலை அறிவிக்கிறான். ரஃபேத் நலனுக்கு பிரம்மாண்டமான பரிசுகளை வழங்க திட்டமிடுகிறான். இது கோரோக்கு குடும்பத்தினரிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. அவர்கள் குடும்பத்தின் நிதியை கட்டுப்படுத்த ரஃபேத்துக்கு எதிராக சதி செய்கிறார்கள். நலனும் செடாத்தும் பகிரங்கமாக காட்டிக்கொள்வதை ஃபெரிடே விரும்பவில்லை. மேலும் மேற்பார்வையின்றி அவனை சந்திக்க கூடாது என்றும் நலனுக்கு தடை விதிக்கிறான். இருப்பினும் ரஃபேத் நலனை திருமணப் பொருட்கள் வாங்க அழைத்துச் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறான். ரஃபேட் நலனை ஒரு நாள் பயணத்திற்கு அழைக்கிறான். ஆனால் ஃபெரிடே அதை நம்பவில்லை. அவள் தன் கைபேசி மூலம் நலனின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து அவளை உளவு பார்க்கிறாள். அந்த பயணத்தின் போது நலன் ரஃபேட் மற்றும் டகோவுடன் நெருக்கமாக பழகுகிறாள். ஒரு கார் விற்பனையகத்தில் ரஃபேட் நலனுக்கும் செடாத்துக்கும் கார்களை வாங்குகிறான். ஃபெரிடே இதை விரும்பாமல் அவர்கள் கடற்கரையில் நடந்து செல்லும்போது அவர்களை பின்தொடர்கிறாள். தனியாக இருக்க வேண்டும் என்ற தனது விதியை நாலனும் செடாத்தும் மீறுவதை ஃபெரிடே கிட்டத்தட்ட பிடித்துவிடுகிறாள். நாலன் தன் தாயை ஏமாற்றுகிறாள். ஆனால் செடாத் மீதான அவளது காதல் மேலோங்கினாலும் குற்ற உணர்ச்சியால் வாட்டப்படுகிறாள். குல்சிஹான் மற்றும் செலனின் மோசடி திட்டத்தை ரஃபேட் அம்பலப்படுத்துகிறான். கானாவுக்கு செடாத் மீது சந்தேகம் எழ ஃபெரிடே கீழ்ப்படியாமைக்காக நாலனை தண்டிக்கிறாள். ஃபெரிடே இல்லாததால் சேடத்துடன் நெருக்கமாக பழகுமாறு பில்லூர் நலனை ஊக்குவிக்கிறான். ஃபெரிடேயின் அதிருப்திக்கு அஞ்சி ஆதிலின் அனுமதியை பெற்ற பின்னரே நலன் இரவு உணவிற்கு ஒப்புக்கொள்கிறான். பில்லூர் ஆதில் மற்றும் ஹஃபீஸ் அதன் விளைவுகளை எண்ணி கவலைப்படுகிறார்கள். இதற்கிடையில் டகோ ஒரு கண்டுபிடிப்பை வெளிப்படுத்த செலேனும் அவளது உடன்பிறப்புகளும் மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடுகிறார்கள். ஏதோ சரியில்லை என்பதை ரஃபேத் உணர்கிறான். ஆனால் அதை அவனால் கண்டறிய முடியவில்லை. டாக்கோவின் வருகையின்மை அவனது சந்தேகங்களை வலுப்படுத்துகிறது. அதே சமயம் அவனது உடன்பிறப்புகள் உண்மையை மறைக்கின்றனர். குல்சிஹான் ஒரு மறைவான அலமாரியில் டாக்கோவை இரகசியமாக சந்திக்கிறான். இதற்கிடையில் நாலன் செடாத்தை முத்தமிட்டதால் ஆத்திரமடைந்த ஃபெரிடே நாலனின் தற்காலிக மகிழ்ச்சியை அச்சத்தால் மாற்றி ஒரு கடுமையான தண்டனையை தயாரிக்கிறாள். நாலனின் துன்பத்திற்கு ஹஃபிஸே தன்னையே நொந்து கொள்கிறாள். ஆனால் நாலன் அவளுக்கு ஆறுதல் கூறுகிறான். ரஃபெட் ஆவேசமாக டகோவை தேட குல்சிஹானை காப்பாற்றுவதற்காக டகோவை பொய்ச் சொல்லும்படி மூசோ சம்மதிக்க வைக்கிறான்.
இதற்கிடையில் செடாட் கடலோரத்தில் நாலனை இரகசியமாகச் சந்தித்து தங்கள் காதலை மீண்டும் உறுதிப்படுத்துகிறான். சேமா கர்ப்பமாக இருந்ததை ஆதில் மற்றும் ஃபெரிடே அறிந்து கொள்கிறார்கள். ஃபெரிடே குற்ற உணர்ச்சியுடன் மருத்துவமனைகளைக் கண்டு அஞ்சுகிறாள். நலனை திருமணம் செய்து கொள்ளும் உறுதியுடன் செடாட் கானாவுடனான உறவை முறித்துக் கொள்கிறான். நலனுக்கு உடல்நலம் குன்றியபோது கோரோக்லு குடும்பத்தின் அக்கறையை நிராகரித்து ஃபெரிடே அவளை தனிமைப்படுத்துகிறாள். நலன் வரவில்லை என்று ஃபெரிடே கோரோக்லு குடும்பத்திடம் போய் சொல்கிறாள். ஆனால் நலன் ஒவ்வாமை எதிர்வினையால் மயங்கிவிடுகிறான். இந்த ஏமாற்றத்தால் கோபமடைந்த ராஃபத் தான் வேண்டுமென்றே ஒதுக்கப்பட்டதாக உணர்கிறான். செடாத்தின் இரகசிய வருகையைப் பற்றி அறிந்ததும் ஃபெரிடேயின் கோபம் அதிகரிக்கிறது. அதே சமயம் அவளது கட்டுப்பாடே இந்த மோதலின் மையமாக இருக்கிறது என்பதை ஆதில் உணர்கிறான். இந்த ஏமாற்று வேலையால் குல்சிஹான் கடும் கோபம் கொள்கிறான். பதில்களை தேடி கானா செடாத்தை சந்திக்கிறாள். ஆனால் அவனது ஆர்வம் குறைவதை அவள் காண்கிறாள். நலன் மகிழ்ச்சியும் குழப்பமும் கலந்த உணர்வுகளுடன் செடாத் மீதான தனது காதலை ஃபெரிடியிடம் வெளிப்படுத்துகிறாள். ஆதில் ரஃபேத்திடம் மன்னிப்பு கேட்கிறான். அவனும் ஆச்சரியப்படும் விதமாக அவனை மன்னிக்கிறான். பொறாமையால் உந்தப்பட்ட செலன் கானாவை மிரட்டுகிறாள். கோரோக்லு குடும்பத்திற்கு தீங்கு விளைவிக்க தீர்மானித்த கானா நலனை குறிவைக்கிறாள். ஆனால் தோல்வியடைகிறாள். மனம் தளராமல் அவள் பழிவாங்குவதற்கான தனது அடுத்த திட்டத்தை விரைவாக தீட்டுகிறாள். இதற்கிடையில் நலனும் இபெகோக்லு குடும்பத்தினரும் திருமண ஏற்பாடுகளை காண அங்கு வந்து சேர்கின்றனர். கானாவின் சூழ்ச்சிகளை வரவிருக்கும் திருமணத்தின் மீதான நம்பிக்கையான எதிர்பார்ப்புடன் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கின்றனர். இரகசியங்கள் வெளிவரத் தொடங்க நலனின் மகிழ்ச்சியை பாதுகாக்க முசாஃபரும் ஃபெரிடேவும் ஒரு எதிர்பாராத கூட்டணியை உருவாக்குகிறார்கள். ஃபெரிடேயின் நிலையற்ற நடத்தை புறக்கணிக்கப்பட்டாலும் திருமண ஏற்பாடுகள் தொடர்கின்றன. இதற்கிடையில் மன அழுத்தம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் நிலைகுலைந்த நலன் வரவிருக்கும் திருமணத்தின் உணர்ச்சிபூர்வமான பாரத்தை சமாளிக்க போராடுகிறான். திருமண ஏற்பாடுகள் தீவிரமடைவதால் கோரோக்லு மாளிகை பரபரப்பாக காணப்படுகிறது. நலனின் சீதனம் வந்து சேர்கிறது. இது அவளது திருமணத்தை நோக்கிய ஒரு முக்கிய படியை குறிக்கிறது. அறியப்படாத எதிர்காலத்தைப் பற்றி அவள் மகிழ்ச்சியையும் கவலையையும் ஒரு சேர உணர்கிறாள். மருதாணி இரவின் போது கானா தலையிடுவதற்கான ஒரு வாய்ப்பை காண்கிறாள். இது சாத்தியமான சீர்குலைவு அல்லது சூழ்ச்சிக்கு ஒரு குறிப்பை உணர்த்துகிறது. திருமணம் நெருங்க திருமணம் என்பது தான் கற்பனை செய்த தேவதை கதை அல்ல என்பதை உணர்ந்து நலன் கவலை கொள்கிறாள். கானா மீண்டும் சேடத்தை மயக்க முயற்சிக்கிறாள். ஆனால் ஃபெரிடியிடம் பிடிபடுகிறாள். நிலைகுலைந்து போன நலன் தனது திருமண இரவில் மணவரையை விட்டு வெளியேறும்போது எதிர்பாராத ஒரு எதிர்வினையை எதிர்கொள்கிறாள். ஃபெரிடே தனக்குள் விதைத்த அச்சங்களுடன் போராடும் நலான் செடாத்துடனான தனது புதிய வாழ்க்கையில் தொலைந்து போனது போல் உணர்கிறாள். அவர்களின் முதல் இரவில் செடாத் உறங்கிப் போனது மோதலை தாமதப்படுத்தினாலும் ஆழமான பிரச்சினைகள் தொடர்கின்றன. திருமணம் ஆகியிருந்த போதிலும் அவன் கானாவுடன் தொடர்பில் இருப்பது குல்சிஹானுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஃபெரிடேயின் வரவிருக்கும் எதிர்வினை பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த அச்சுறுத்துகிறது. கோரோக்லு மாளிகைக்கு திரும்பிய நலன் அந்த குடும்பத்தின் விசித்திரமான உறவுகளை கவனிக்கத் தொடங்குகிறான். சேதாத் ஒரு குழந்தையைப் போல நடத்தப்படுகிறான். மேலும் தன் அழகான மனைவியுடன் தற்பெருமை காட்டுவது பற்றிய கருத்துக்கள் அவளை நிலைகுலையச் செய்கின்றன. தனக்கு நெருக்கமாக உணரும் ஒரே நபரான மூச்சோவிடம் அவள் தன் மனக்குமுறல்களை கூறுகிறாள். அவனுக்கும் தன் மீது காதல் உணர்வுகள் இருப்பது அவளுக்கு தெரியாது. மன உளைச்சலுக்கு ஆளான மூச்சோ அங்கிருந்து வெளியேற முடிவு செய்கிறான். மார்க் ஏற்பாடு செய்திருந்த கடற்கரை விருந்துக்கு நலனும் செடாத்தும் செல்கின்றனர். அங்கு ஒரு கலக்கமூட்டும் காட்சி நலனை தொந்தரவு செய்வதாலும் செடாத்தின் நண்பர்கள் அவர்களின் திருமணத்தை கேலி செய்வதாலும் அந்த நிகழ்வு ஒரு திருப்பத்தை அடைகிறது. கானா தனது நுட்பமான இருப்பை தொடர்வது நலனின் மன அழுத்தத்தை மேலும் கூட்டுகிறது. இதற்கிடையில் லெவென்ட்டின் தவறு செலனுடனான பதற்றத்தை அதிகரிக்கிறது. நலனும் செடாத்தும் ஃபெரிடே மற்றும் ஆதில் ஆகியோரை சந்திக்கச் செல்கின்றனர். ஃபெரிடே அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு நலனை தன்னுடன் உறவு கொள்ளும்படி கட்டாயப்படுத்துமாறு செடாத்திடம் வற்புறுத்துகிறான். இதை கேட்ட நலன் அவமானமடைகிறாள். செடாத் கனிவாகவும் பொறுமையாகவும் இருந்து அவள் தயாராகும் வரை காத்திருப்பதாக உறுதியளித்து அவளுக்கு ஆறுதல் கூறுகிறான். இதற்கிடையில் மூசோவை பற்றிய காவிட்டின் செய்தியால் குல்சிஹான் வருத்தமடைகிறான். மூசோவின் பிரிந்து செல்லும் முடிவால் மனம் உடைந்த குல்சிஹான் அவனை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் அவனிடம் உண்மையாக பேசுகிறாள். மூசோ தான் தங்குவதாக சூசகமாக தெரிவிக்கிறான். அன்று மாலை நிறுவனச் செய்திகளை பகிர்வதாக கூறி அவன் இரவு உணவில் கலந்து கொள்கிறான். ஆனால் அது உண்மையில் அவனது மௌனமான பிரியாவிடை. இதற்கிடையில் ஃபெரிடே நலனுக்கு ஒரு மூலிகை காமத்தூண்டியை அனுப்புகிறாள். அவளை மகிழ்விப்பதற்காக செடாட் அதை சாப்பிடுகிறான். ரஃபேத்தின் விசித்திரமான நடத்தையையும் தன்னை மீண்டும் வேலைக்கு திரும்ப அனுமதிக்க மறுப்பதையும் நலான் எதிர்கொள்கிறாள்.
இது தற்காலிகமானது என்று எண்ணி அவள் தன் வேலையை விட்டு விலக ஒப்புக்கொள்கிறாள். ஹோட்டலில் சாமான்களை பேக் செய்யும்போது அவள் மீண்டும் ஹ்ரியை சுருக்கமாக பார்க்கிறாள், ஆனால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இதற்கிடையில் கோரோக்கு குடும்ப பெண்கள் ஒரு ஃபேஷன் ஷோவில் கலந்து கொள்கிறார்கள். கானாவும் அங்கே இருப்பது பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆடை அலங்கார நிகழ்ச்சியில் கோரோக்கு குடும்ப பெண்கள் குல்சிஹானின் சகோதரியான குலிசாரை சந்திக்கிறார்கள். குல்சிஹானால் ஏற்பட்டதாகத் தோன்றும் காவிட் மற்றும் ரஃபேத்துக்கு இடையேயான பல வருட கால பதற்றத்தையும் மீறி செலன் அவளையும் அவள் கணவர் காவிட்டையும் இரவு உணவிற்கு அழைக்கிறாள். இதற்கிடையில் ஃபெரிடே பின்வாங்க மறுத்து நலனின் திருமணத்தில் தொடர்ந்து தலையிடுகிறாள். ஃபெரிடேயின் அழுத்தத்தால் நலன் ஒரு மனைவியாக தன் கடமையை நிறைவேற்ற முயன்று செடாத்துடன் நெருக்கமாக இருக்க பரிந்துரைக்கிறாள். ஆனால் மனதிற்குள் ஒலிக்கும் குரல்களால் பீடிக்கப்பட்ட அவள் கிட்டத்தட்ட வலிப்பு நோயால் பாதிக்கப்படுகிறாள். செடாத்தின் பொறுமை குறைகிறது. இதற்கிடையில் அங்கிருந்து கிளம்பத் தயாராக இருந்த மூசோ ஃபெரிடேயை பார்த்த பிறகு தன் முடிவை மாற்றிக்கொண்டு அவளிடமிருந்து நலனை பாதுகாக்க அங்கேயே தங்க முடிவு செய்கிறான். நலன் தன்னை வெறுப்பதாக எண்ணி சேடட் தன் போராட்டங்களை அறியாமல் கோபத்தில் சீறுகிறான். அவன் கானாவை சந்திக்கிறான், ஆனால் ஃபெரிடே அவர்களை பார்த்ததும் சேடட் சிந்திக்கவும் நலனின் மீது அனுதாபம் கொள்ளவும் தூண்டப்படுகிறான். அவன் மன்னிப்பு கேட்கிறான். நலன் நல்லெண்ணத்துடன் காலை உணவை தயாரிக்கிறாள், ஆனால் அது வீட்டில் உள்ளவர்களை கலக்கமடைய செய்கிறது. டாக்கோவை அவனது தாயுடன் மீண்டும் இணைக்க அவள் உதவும்போது அவளது தூய இதயம் பிரகாசிக்கிறது. நலனின் ஊக்கத்தால் டகோ மருத்துவமனையில் தன் தாயை சந்திக்கச் செல்கிறாள். இது நலனை மிகவும் நெகிழச் செய்கிறது. அவள் ஃபெரிடேவை அழைத்து தன் அன்பையும் அவரை பெருமைப்படுத்த எடுக்கும் முயற்சிகளையும் வெளிப்படுத்துகிறாள். ஆனால் அங்கு குழப்பம் உருவாகிறது. ஆதில் வீட்டில் தன் பொருட்களை எடுத்து கொண்டிருக்கிறான். கானாவால் ஏமாற்றப்பட்ட நலன் கோபமாக புகைப்படக்காரர்களிடம் பேசுகிறான். இந்த அவதூறு இரு வீடுகளையும் உலுக்கிவிடுகிறது. நலனைப் பற்றிய செய்தி கோரோக்கு மற்றும் இபெகோக்கு ஆகிய இரு குடும்பங்களையும் உலுக்குகிறது. கடும் கோபமடைந்த ரஃபேத் நிலைதடுமாறப் போகிறான், ஆனால் எதிர்பாராத ஒரு மீட்பரின் உதவியால் அவனது இதயம் அவனை அமைதிப்படுத்துகிறது. இதற்கிடையில் தனது சமீபத்திய துரோகத்தின் காரணமாக செடாட் உறவை முறித்துக் கொள்ள முயற்சிக்கும் வேளையில் கானா மற்றும் செடாட்டின் கள்ள உறவை ஆள் கண்டுபிடிக்கிறான். கானா கோரோக்லு ஹோட்டலில் தஞ்சம் அடைகிறாள். ஹ்ரி ரஃபேத்தை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வருகிறாள், மேலும் ரஃபேத் ஹ்ரியிடம் தன்னையே காண்பதால் அவர்களுக்குள் ஒரு ஆச்சரியமான பிணைப்பு உருவாகிறது. நலன் ரஃபேத்தை ஆச்சரியப்படுத்தும் நோக்கில் அவனை தேடிச் செல்கிறான், ஆனால் செடாட் அந்த காட்சியை விரும்பவில்லை. நலன் ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு திரும்பும் வரை ஃபெரிடே அவனது மன்னிப்பை உணர்ச்சியற்ற முறையில் நிராகரிக்கிறாள். ரஃபேட் ஒரு முக்கிய அறிவிப்பின் மூலம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார். இது கட்டுப்பாட்டிற்காக போட்டியிடும் செலன் மற்றும் செடாட் ஆகிய இருவருக்கும் இடையே ஒரு பனிப்போரை தூண்டுகிறது. முசாஃபர் அரங்கேறும் இந்த நாடகத்தை கவனித்தபடி ஒதுங்கி நிற்க தீர்மானிக்கிறார். இதற்கிடையில் ஒரு அதிர்ஷ்டவசமான தற்செயல் நிகழ்வு கானா நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. அவள் பழிவாங்க களமிறங்குகிறாள். ரஃபெட்டும் காவிட்டும் நேருக்கு நேர் சந்திக்கின்றனர். இது நீண்டகாலமாக நிலவி வரும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கிறது. இடையில் சிக்கிக்கொண்ட குல்சிஹான் ரஃபெட்டை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறான், ஆனால் அவனிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் கானாவும் வருகை தரத் திட்டமிடுகிறாள் என்பதை அறியாமல் நலன் செடாத்துக்கு மனமார்ந்த ஒரு ஆச்சரியத்தை தயார் செய்கிறான். இதன் மூலம் எதிர்பாராத ஒரு மோதலை அவன் அறியாமலேயே உருவாக்குகிறான். நாலனை ஹோட்டலில் இருந்து நீக்குவதற்காக செடாத்தும் கானாவும் சதித்திட்டம் தீட்டுவதால் அவர்களின் இரகசிய உறவு மேலும் ஆழமாகிறது. அவர்களின் துரோகத்தை அறியாத நாலன் ஃபெரிடேவுடனும் போராடுகிறாள். ஹாஃபிஸிடமிருந்து வந்த ஒரு அழைப்பு அவளை ஃபெரிடேவின் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறது. அங்கு புதைக்கப்பட்ட ஒரு பெட்டியையும் குழப்பமான கடிதத்தையும் அவள் கண்டெடுக்கிறாள். இது அவளது தாயின் கடந்த காலத்தை பற்றிய சந்தேகத்தை தூண்டுகிறது. வீடு திரும்பும் வழியில் நலன் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறாள். ஃபெரிடேயின் வீட்டில் நடந்த சம்பவத்தை பார்த்த ஹ்ரி அவளை மரியாதையுடன் தேற்ற முயற்சிக்கிறான். அவனது நேர்மையை நலன் உணர்ந்து கொள்கிறாள். வீட்டில் செடாட் மருத்துவமனைக்குச் சென்றதாக அவள் குல்சிஹானிடம் கூறுகிறாள். ஆனால் அவன் பொய் சொன்னதாகவும் உண்மையில் கானாவுடன் தான் இருக்கிறான் என்றும் குல்சிஹான் சந்தேகிக்கிறான். ஆர்வத்தின் காரணமாக நலன் அந்த ஹோட்டலுக்குச் சென்று ஆதிலை பார்க்கிறாள். அவள் அவனை வீட்டிற்கு திரும்பும்படி சம்மதிக்க வைத்து ஃபெரிடியின் இரகசியத்தை கண்டறிய முயற்சிக்கிறாள், ஆனால் ஆதில் மௌனமாக இருக்கிறான். இதற்கிடையில் சேதாத்தின் மறைக்கப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக அவனுக்கு கடன் கிடைக்க காவிட் உதவுகிறான். வெற்றியால் கண்மூடித்தனமாக இருக்கும் சேதாத் அதை பற்றி கேள்வி கேட்கவில்லை. நலனுக்கு அருகில் மீண்டும் இருப்பதற்கு ஹ்ரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அபாந்தில் உள்ள விடுமுறை நலனின் மனநிலையை மேம்படுத்துகிறது.
சேடத்தின் குறை கண்டுபிடிக்கும் குணம் அந்த மனநிலையை கெடுக்கிறது. ஆனாலும் அவள் சமாளித்துக் கொள்கிறாள். சேடத்தால் எரிச்சலடைந்த ஹைரி அவன் கானாவுடன் தொலைபேசியில் பேசுவதையும் நலனிடம் பொய் சொல்வதையும் ஒட்டு கேட்கிறாள். அவன் உண்மையை வெளிப்படுத்த விரும்பினாலும் அவளை பாதுகாப்பதற்காக மௌனமாக இருக்கிறான். இதற்கிடையில் நலனும் சேடத்தும் முதன்முறையாக காதல் கொள்கிறார்கள். ஆல்ப் விவாகரத்து மற்றும் குழந்தை பராமரிப்பு உரிமை கோரி மனு தாக்கல் செய்த பிறகு கானா பதற்றமடைகிறாள். அவள் செடாத்திடம் உதவி கேட்கிறாள். ஆனால் அவனோ தனது நிர்வாகக் குழு பதவியை பாதுகாத்துக் கொள்ள மட்டுமே உதவுகிறான். எல்லாவற்றையும் அறிந்திருக்கும் ஹ்ரீ இதை கூர்ந்து கவனிக்கிறாள். அந்த கடிதத்தை பற்றி அறிய ஆவலான நலன் ஃபெரிடியை எதிர்கொள்கிறான். ஆனால் அவளோ பொய் சொல்கிறாள். தான் செடாத்துடன் உறவு கொண்டதை ஃபெரிடி அறிந்திருக்கிறாள் என்பதை அறிந்து நலன் அதிர்ச்சியடைகிறாள். செலனுக்கும் செடாத்துக்கும் இடையிலான பனிப்போர் தீவிரமடைகிறது. லெவென்ட்டை பாதுகாக்க செலன் தான் கர்ப்பமாக இருப்பதாக பொய் சொல்கிறாள். ஆனால் அவனுக்கு உண்மை தெரியும். இதற்கிடையில் செடாத் மற்றும் கானாவின் கள்ள உறவை அம்பலப்படுத்துவதாக ஆல்ப் மிரட்டுகிறான். அழுத்தத்திற்கு உள்ளான செடாத் செலனுடன் போட்டியிடுவதற்காக நாலனை ஒரு குழந்தையை பெற்றெடுக்குமாறு வற்புறுத்துகிறான். அவனது இந்த முகத்தை பார்த்து நாலன் மனக்குழப்பம் அடைகிறான். திருமண வாழ்க்கை குறித்த தொந்தரவான கனவுகளால் நலன் பீடிக்கப்பட்டிருக்கிறான். ஃபெரிடே ஒரு மௌன சர்வாதிகாரியைப் போல குடும்பத்தை ஆள்கிறான். ஆல்ப் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்து ஃபெரிடேவை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறான். இதற்கிடையில் செடாத்தின் முழு திட்டமும் ஃபெரிடேவின் முன் அம்பலமாகிறது. இறுதியாக அவன் தன் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்கிறான். செடாத்தின் வெளிப்படுத்தல்களுக்குப் பிறகு ஃபெரிடே கானாவை சந்திக்கிறாள். இருவரும் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். குழந்தை பிறந்த செய்தியை கேட்ட ஹ்ரீ நாலன் கர்ப்பமாக இருப்பதாக கருதி அவனது நம்பிக்கையை சிதைக்கிறாள். நிறுவனத்தின் வளாகத்தில் ஹ்ரீ ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாள். நாலன் பில்லூரை சந்திக்கிறான். அதே சமயம் டகோ மீண்டும் காதலில் விழுகிறான். ஆனால் அவன் விரும்பும் பெண்ணோ வேறு ஒருவரை விரும்புகிறாள். கானா மற்றும் ஆல்பின் விவாகரத்து செய்தி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. இந்த விவரங்கள் செடாட்டை சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் நலனைத் தவிர மற்ற அனைவரும் இதில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கின்றனர். இன்னும் விவரம் அறியாத நலன் தொடர்ந்து அவரை ஆதரிக்கிறார். இதற்கிடையில் செடாட் தலைவர் பதவியை பின்தொடரும் அதே வேளையில் தனது தடயங்களை மறைக்க போராடுகிறார். ஃபெரிடியின் சூழ்ச்சிகளுக்குப் பிறகு ஆல்ப் மேலும் கணிக்க முடியாதவனாக மாறுகிறான். ஆனால் ஃபெரிடி அவனை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறாள். இதற்கிடையில் குல்சிஹான் மற்றும் ரஃபேத்தின் திருமண நாள் ஒரு பெரிய குடும்ப நிகழ்வாக மாறுகிறது. ஏற்பாடுகளால் உற்சாகம் பெருகுகிறது. ஆனால் யாரோ ஒருவர் அந்த கொண்டாட்டத்திற்காக ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை இரகசியமாக வெளிப்படுத்த திட்டமிடுகிறார். ஹைரி ஒரு பெரும் பேரழிவை சரியான நேரத்தில் தடுத்துவிடுகிறாள். ஆனால் ரஃபேத்தின் நிலை மீண்டும் மோசமடைகிறது. அவன் முன்னதாக காணாமல் போனதன் பின்னணியில் உள்ள உண்மையை அந்த குடும்பம் கண்டறியத் தொடங்கும் போது அனைவரின் பார்வையும் அவன் பக்கம் திரும்புகிறது. இதற்கிடையில் முசாஃபரும் செலனும் தங்கள் கவலைகளைப் பற்றி மனம் திறந்து பேசுகிறார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் மற்றொரு மறைக்கப்பட்ட உண்மை வெளிவரத் தொடங்குகிறது. அந்த பெரிய நாள் நெருங்க நெருங்க கோரோக்கு குடும்பத்தில் பதற்றம் அதிகரிக்கிறது. முசாஃபரும் ஹ்ரீயும் இறுதியாக ஒருவருக்கொருவர் தங்களின் அடையாளங்களைப் பற்றிய உண்மையை கண்டறிகின்றனர். இதற்கிடையில் ரஃபேட் கானாவை சந்திக்கச் செல்கிறான். அங்கு நடந்த ஒரு மோதலில் செடாத்தின் இதயத்தில் புதைந்திருக்கும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய உண்மையான உண்மையை அவன் கேட்கிறான். கானாவால் கைவிடப்பட்ட பிறகு செடாட் கடும் கோபத்தில் தன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் கடுமையாக தாக்குகிறான். இதற்கிடையில் ரஃபேத் ஒரு ஆழமான மற்றும் திட்டமிட்ட பழிவாங்கலை அமைதியாக திட்டமிடுகிறான். நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த பெரிய நாள் நெருங்கும்போது ஒரு விசித்திரமான பதற்றம் அனைவரையும் சூழ்ந்து கொள்கிறது. தாக்கவிருக்கும் புயலிலிருந்து யாரும் பாதுகாப்பாக உணரவில்லை. கோரோக்கு குடும்பத்தினருக்கு அந்த பெரிய நாள் வருகிறது. செடாட்டும் செலேனும் பொறுப்பேற்பார்கள் என்று எதிர்பார்த்திருக்க ரஃபேட் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறான். அவன் பதவி விலக மறுத்து செடாட் தனது பங்குகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் செலின் லெவென்ட்டை விவாகரத்து செய்ய வேண்டும் என்றும் கோருகிறான். இதைத் தொடர்ந்து கிளர்ச்சி வெடிக்கிறது. செடாட் தனது பங்குகளை காவிட்டிடம் விற்க மாயமாகிறான். செலின் லெவென்ட்டுடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். கோரோக்கு மாளிகையில் ஒரு புயல் தாக்கியுள்ளது. செடாட் காணாமல் போனதாலும் செலன் சென்றுவிட்டதாலும் குடும்பத்தை பிரித்ததற்காக குல்சிஹான் ரஃபேட்டை குறை கூறுகிறான். ஆனால் ரஃபேட்டோ தன் பிள்ளைகளின் சுயநலத்தை குறை கூறுகிறான். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் செடாட் மற்றொரு சர்ச்சையில் சிக்கும் தருவாயில் இருப்பதை அறியாமல் நலனின் கவலை மேலும் அதிகரிக்கிறது. பதற்றம் தொடர்ந்து நீடிக்கிறது. செடாட் நலனை மாளிகையில் தனியாக விட்டுச் செல்கிறாள். அவள் அதை மறைக்க முயன்றாலும் இறுதியில் ஃபெரிடியிடம் உண்மையை ஒப்புக்கொள்கிறாள். இதற்கிடையில் செடாட்டின் பங்குகளை வாங்கும் கவித்தின் திட்டம் முன்னேறுகிறது. ஆனால் மூசோ அதை கண்டுபிடித்து விடுகிறான். இதை அறியாத செடாட் கானாவுடன் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல திட்டமிடுகிறாள்.
செடாத்தும் கானாவும் வெளிநாடு செல்லத் தயாராகிக் கொண்டிருக்க குடும்பத்தினர் அவனை தீவிரமாக தேடுகின்றனர். இறுதியாக செடாத் நலனை அழைத்து சந்திக்க கேட்கிறாள். அவளுக்குள் ஏதோ ஒன்று நொறுங்கி போயிருந்தாலும் அவன் விவாகரத்து பற்றி பேசும் வரை அவள் அவனை வீட்டிற்கு வருமாறு வற்புறுத்துகிறாள். நலன் மனம் உடைந்து திகைத்து போகிறான். நலனும் செடாத்தும் பேசிக்கொள்வதை ஃபெரிடே ஒட்டுக்கேட்டு அவனை மிரட்டி அங்கேயே தங்க வைக்க முயற்சிக்கிறான். ஆனால் இப்போது தன் தந்தையின் பணம் கிடைக்காமல் போன செடாத் அதை பொருட்படுத்தவில்லை. இதற்கிடையில் அவன் தனது பங்குகளை காவிட்டிடம் விற்றுவிட்டதை மூசோ, செலன் மற்றும் குல்சிஹான் கண்டுபிடிக்கின்றனர். குல்சிஹான் காவிட்டிடம் கெஞ்சுகிறான், ஆனால் அவன் அசையாதவனாக தெரிகிறான். நலன் பில்லூரின் வீட்டில் தஞ்சம் அடைகிறான். ஃபெரிடே தனது இறுதி முயற்சியாக கோரோக்கு மாளிகையில் ரஃபெட்டை சந்திக்கச் செல்கிறாள். செடாட் விவாகரத்து கோருவதையும் நலன் மாளிகையை விட்டு வெளியேறிவிட்டதையும் செடாட் தனது பங்குகளை காவிட்டிடம் விற்றுவிட்டதையும் ரஃபெட் அறிந்து கொள்கிறான். அதிர்ச்சியடைந்த ரஃபெட்டும் ஃபெரிடேவும் செடாட்டை நலனிடம் மீண்டும் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்கள் அடுத்து என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நலனை கண்டு பரிதாபமடைந்த கேவிட் செடாத்தின் பங்குகளை வாங்கும் முடிவிலிருந்து பின்வாங்குகிறான். இப்போது கானா மற்றும் அவளது குழந்தைகளுடன் பணமின்றி தவிக்கும் செடாத் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான். அதே சமயம் செலனுடன் பேசி தன்னால் மீண்டும் ஃபெரிடியின் கட்டுப்பாட்டிற்கு திரும்ப முடியாது என்பதை உணர்ந்த நலன் விமான நிலையத்திற்கு வருகிறாள். செடாத் வர சம்மதித்தால் அவனை திரும்ப அழைத்து வர அவள் தயாராக இருக்கிறாள். கானாவையும் அவள் குழந்தைகளையும் தயக்கமின்றி விட்டுவிட்டு செடாத் நாலனுடன் வீட்டிற்குத் திரும்புகிறான். அவனது வருகை ஒரு திருப்புமுனையாக அமைகிறது. நாலனின் அமைதியான வலிமையால் ரஃபேட் தனது கடந்தகால செயல்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கி தன் குழந்தைகளிடம் மென்மையடைகிறான். செடாத்தை மீண்டும் வரவேற்பது மாற்றத்தை நோக்கிய அவனது முதல் படியாகும். கொந்தளிப்பான நாட்களுக்குப் பிறகு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் விதமாக ரஃபேட் தன் குடும்பத்தினரை காலை உணவிற்காக ஒன்று திரட்டுகிறான். இறுதியாக கோரோக்கு மாளிகையில் அமைதியான காற்று வீசுகிறது. இதற்கிடையில் கானாவிற்கு சிக்கல் உருவாகிறது. சந்தேகத்துடனும் மன வருத்தத்துடனும் இருக்கும் ஆல் குழந்தைகளுடன் தாமதமாக வீடு திரும்பியது குறித்து அவளிடம் கேள்வி கேட்கிறான். அவளது சாக்குப்போக்கு அவனை நம்ப வைக்கவில்லை. ஒரு தந்தையாக ரஃபேத்தின் பாசமான அணுகுமுறை சேதாத்தை ஆழமாக பாதிக்கிறது. அது அவனுள் ஒரு குற்றவுணர்ச்சி உணர்வை தூண்டுகிறது. அவன் நலனை பாராட்டுகிறான், மேலும் எல்லாவற்றையும் சரிசெய்ய முயற்சிக்கிறான். இருப்பினும் நலன் முன்போல் இல்லை. சேதாத்துடனான அவளது அனுபவங்களும் ஃபெரிடியின் கடுமையும் அவளை தன்னம்பிக்கையும் சுய உறுதியும் கொண்ட நிமிர்ந்து நிற்கும் ஒரு பெண்ணாக வடிவமைக்கின்றன. நலனும் பில்லூரும் பேசிக்கொள்வதை ஒட்டுக்கேட்ட மூச்சோ தனக்கு ஒரு காதலி இருப்பதாக போய் சொல்லி மெலிசா என்ற ஒரு விலைமகளை இரவு உணவிற்கு அழைத்து வருகிறான். அவள் கிரீன் பக்கத்து வீட்டுக்காரி மெலிசா என்பது அவனுக்கு தெரியாது. சேதாத்துக்கு அவளை பழைய உறவின் மூலம் அடையாளம் தெரியவில்லை. சந்தேகமடைந்த நலன் சேதாத்தை பின்தொடர்ந்து ஒரு உணவகத்திற்கு செல்கிறான். ஆனால் அங்கே கானாவுக்கோ சேதாத்துக்கோ பதிலாக ஆதில் இருப்பதைக் கண்டு திகைத்து போகிறான். ஆதில் மற்றும் கானா சந்திப்பதை பார்த்து நலன் அதிர்ச்சியடைகிறாள். அவள் கானாவை அழைத்து அதை பற்றி கேட்கும்படி சேதாத்திடம் கூறுகிறாள். ஆனால் அது பெரிதாகிவிடும் என்று தெரிந்தும் அவன் அந்த அழைப்பை தவிர்க்கிறான். ஆதிலின் இரகசியத்தின் மீது ஃபெரிடேவுக்கு சந்தேகம் எழுகிறது. இதற்கிடையில் ஹைரி மூசோவையும் மெலிகாவையும் ஒன்றாக பார்க்க முற்பட்டதால் அவர்களின் போலி உறவு கிட்டத்தட்ட அம்பலமாகிறது. கானாவை அழைக்குமாறு நலன் விடுத்த கோரிக்கையை கடைசி நேரத் தந்திரம் ஒன்றை கொண்டு செடாட் தவிர்க்கிறான். அதே சமயம் ஆல் கானாவை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறான். மனம் தளராமல் கானா மீண்டும் செடாட்டை தொடர்பு கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாள். இந்த முறை ஒரு துணிச்சலான நடவடிக்கையை எடுக்கிறாள். ஹோட்டல் திறப்பு விழாவில் நலனையும் செடாட்டையும் செய்தியாளர்கள் சந்திக்கின்றனர். ஆனால் அவர்களின் கேள்விகள் அவர்களை முற்றிலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. ஃபெரிடே மற்றும் நலனின் எச்சரிக்கைகளையும் மீறி ஆதில் கானாவின் வலையில் விழும் தருவாயில் இருக்கிறான். ஃபெரிடே துரோகத்தை சந்தேகிக்கிறாள், ஆனால் இதில் கானாவுக்கு தொடர்பு இருப்பது அவளுக்கு தெரியாது. இதற்கிடையில் முசோவின் காதலியான மெலிசா என்ற பெயரில் மெலிசா கோரோக்கு மாளிகைக்கு வருகிறாள். அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல ஹ்ரி அங்கு வரும் அதே நேரத்தில் செடாட் அவளது பச்சை குத்தலை கவனித்து அவளை அடையாளம் கண்டுகொள்கிறான். தனது இரகசியத்தை பாதுகாக்க மூசோ ஹெய்ரியை புண்படுத்துகிறான். இதனால் ஹெய்ரி வேலையை விட்டு விலகுகிறாள். மூசோவின் விசித்திரமான நடத்தையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இதற்கிடையில் செடாட் மெலிசாவை அடையாளம் கண்டுகொண்டாலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அமைதியாக இருப்பதால் குழப்பம் ஏற்படுகிறது. டகோவின் தாய் அந்த மாளிகையில் இரகசியமாக தங்கியிருப்பதை லெவென்ட் கண்டுபிடித்து டகோவை மிரட்டுகிறான். ஃபெரிடேயின் எச்சரிக்கைகளையும் மீறி ஆதில் கானாவை தொடர்ந்து சந்தித்து வருகிறான். பில்லூர் நலனின் மனதை ஆற்றுப்படுத்த முயற்சிக்கிறாள். ஆனால் ஆதில் கானாவுடன் பேசியதை ஒட்டுக்கேட்ட பிறகு அவள் அதிர்ச்சியில் உறைந்து போகிறாள்.
இதற்கிடையில் செடாட் ஒரு ஹோட்டலில் மெலிஹாவிற்கு ஒரு பொறி வைக்கிறான். மூசோவின் கெஞ்சல்களையும் மீறி அவள் அங்கு செல்கிறாள். செடாட் அவளை எதிர்கொள்ளும்போது இப்போது அதிகாரம் தன் கையில் இருப்பதை மெலிஹா நிரூபிக்கிறாள். தான் சக்தியற்றவள் அல்ல என்பதை நிரூபிக்க மெலிஹா பதிலடி கொடுக்கிறாள். ஆனால் அவளுடைய இந்த துணிச்சலான செயல் மூசோவை கோபப்படுத்துகிறது. இதற்கிடையில் கானா தனது சக்தியற்ற பெண் நடிப்பால் ஆதிலை தொடர்ந்து கையாளுகிறாள். ஆதில் அழைத்ததை ஃபெரிடே ஒட்டு கேட்கிறாள். ஆனால் அது கானா என்பதை உணராமல் நலனை அவனுக்கு பின்னால் அனுப்புகிறாள். கானா மற்றும் ஒரு விவாகரத்து வழக்கறிஞருடன் ஆதில் நடத்தும் இரகசிய சந்திப்பு மேலும் சிக்கல்களை உருவாக்குகிறது. மெலிஹா கோரோக்லுக்களிடம் சிக்குவதிலிருந்து மயிரிழையில் தப்பித்து ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறாள். ஆனால் ஃப்ரீ மற்றும் செடாத்தின் செயல்கள் அவளை மேலும் ஆழமான சிக்கலில் தள்ளுகின்றன. மயானத்தில் ஆதிலை பார்த்ததாலும் ஃபெரிடியின் கலக்கத்தை உணர்ந்ததாலும் நலனுக்கு சந்தேகம் எழுகிறது. ஆதில் மற்றும் கானாவை சந்தேகித்ததற்காக அவள் வருந்துகிறாள். இதற்கிடையில் ரஃபேத் இருந்தபோதிலும் ஃப்ரீ வேலைக்கு திரும்ப மறுக்கிறாள். நலன் மறைக்கப்பட்ட உண்மையை தேடத் தொடங்குகிறான். மேலும் ஃப்ரீயிடம் உதவி கேட்கிறான். அவனை மீண்டும் வேலைக்கு திரும்பும்படியும் சம்மதிக்க வைக்கிறான். இதற்கிடையில் மெலிஹாவால் செடாட் நெருக்கடிக்கு உள்ளாகிறான். மேலும் தனக்கு $1,00,000 கொடுக்காவிட்டால் ஒரு வீடியோவை கசிய விடுவதாக ஆல்பர் மிரட்டும்போது நிலைமை மோசமடைகிறது. அன்றிரவு கானா ஒரு விருந்தினராக தன் வீட்டு வாசலில் நிற்பதைக் கண்டு ஆதில் அதிர்ச்சியடைகிறான். நலன் இறுதியாக செமா இபெகோக்லு என்ற பெயரை கண்டுபிடித்து தன் கட்டுப்பாட்டை இழக்கும் ஃபெரிடியிடம் பதில்களை கோருகிறான். இது நலனின் சந்தேகத்தை மேலும் ஆழப்படுத்துகிறது. ஃபெரிடியால் இனி உண்மையை தவிர்க்க முடியாது. இதற்கிடையில் அல்பிர் மெலிஹா மூசோ மற்றும் செடாட் ஆகியோருக்கு இடையேயான குழப்பத்தில் மூழ்கி தனக்கு தெரிந்ததை வைத்து தன் ஆதாயத்திற்காக மிரட்டுகிறான். செடாட் பதற்றத்துடன் அல்பெரை அமைதிப்படுத்த முயல்கிறான். அவனுக்கு உதவ காவிட் முன்வருகிறான். ஆனால் பதிலுக்கு அவன் என்ன கேட்பான் என்பது மர்மமாகவே உள்ளது. இதற்கிடையில் குல்சிஹான் டோண்டுவை வற்புறுத்துகிறான். ஆனால் அவனோ செலனின் இரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக டாக்கோவின் இரகசியத்தை அம்பலப்படுத்துகிறான். செமா இபெகோக்லுவை பற்றிய உண்மையை இன்னும் தேடிக்கொண்டிருக்கும் நலன் அனைவரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறான். செடாட் இப்போது காவிட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். மேலும் புதிய ஹோட்டலில் கூட்டாளியாக சேருமாறு ரஃபேட்டை சம்மதிக்க வைக்க வேண்டும். இது ஒரு சாத்தியமற்ற பணி. இதற்கிடையில் மெலிஹா மூசோவின் மென்மையான மற்றும் பாதுகாப்பான குணத்தை உண்மையாகவே பாராட்டத் தொடங்குகிறாள். ஆதில் மற்றும் ஃபெரிடே தாங்கள் நலனை இழக்க நேரிடலாம் என்பதை உணர்கிறார்கள். ஆனாலும் ஃபெரிடே தொடர்ந்து பொய்களை கூறி சேமா இபெகோக்லுவைப் பற்றி ஒரு புதிய கதையை உருவாக்குகிறாள். ஃபெரிடேயின் பொய்யை உணர்ந்த நலன் மிகுந்த மனவேதனையுடன் தன் பெற்றோரை கண்ணீருடன் எதிர்கொள்கிறாள். அவர்களின் உறவு அதலபாதாளத்திற்குச் செல்கிறது. இதற்கிடையில் செடாட்டும் மெலிஹாவும் ஆல்பரிடமிருந்து விடுபட்டுவிட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் அவன் தொடர்ந்து பின்னணியில் பதுங்கியிருக்கிறான். கோரோக்லு நிறுவனம் ஒரு பெரிய நிதி நெருக்கடியை எதிர்கொள்கிறது. இது ராஃபெட்டை காவிட்டின் கூட்டாண்மை வாய்ப்பை பரிசீலிக்க தூண்டுகிறது. காவிட்டின் கூட்டாண்மைக்கு வாக்கெடுப்பு நடத்தப்படுவதால் கோரோக்லு குடும்பத்திற்கு இது ஒரு முக்கியமான நாள். ரஃபேட் தன் குடும்பத்தை நம்புகிறான். ஆனால் செடாத்தின் விசித்திரமான நடத்தை சந்தேகங்களை எழுப்புகிறது. இறுதியில் குல்சிஹானின் எதிர்பாராத வாக்கு காவிட்டின் ஒப்பந்தத்தை உறுதி செய்கிறது. இதற்கிடையில் ஃப்ரீயின் நல்லெண்ணங்கள் மெலிஹாவின் சூழ்ச்சியை அம்பலப்படுத்துகின்றன. மேலும் மூசோ அவர்களின் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டுவருகிறான். ஆனால் மெலிஹா அவனை இழக்க விரும்பவில்லை. கூட்டத்திற்கு பிறகு கோரோக்லு மாளிகையில் பதற்றம் நீடிக்கிறது. அல்பேரின் திடீர் வருகை குல்சிஹானை நிலைகுலையச் செய்கிறது. மேலும் காவிட்டின் பழிவாங்கும் எண்ணத்தை அவள் உணர்கிறாள். நலனின் பிடிவாதத்தால் விரக்தியடைந்த ஃபெரிடே அவளை அடக்க விரைவாக தலையிடுகிறாள். இதற்கிடையில் டகோவின் நீண்டகால இரகசியத்தை ரஃபெட் இறுதியாக கண்டுபிடிக்கிறான். இது அந்த இல்லத்தில் மேலும் பரபரப்பை சேர்க்கிறது. ரஃபெட் தன் தாயின் மீது எதிர்பாராத பரிவை காட்டி டகோவை ஆச்சரியப்படுத்துகிறான். மெலிஹாவிடமிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள முசோ முயற்சிக்கும்போது நலன் மற்றும் ஹ்ரீயிடமிருந்து அவனுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது. இதற்கிடையில் செடாட் கானாவுடனான தனது கள்ள உறவை மீண்டும் தொடங்கி ஆல்பரை மிரட்டுகிறான். ஆனால் அவனது ஆணவம் ஆல்பரின் கோபத்தை மேலும் தூண்டுகிறது. தனிமையையும் ஃபெரிடேயின் அழுத்தத்தையும் உணர்ந்த நலன் மன அமைதியை கண்டடைய ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள நினைக்கிறாள். ஆனால் ஆல்பர் செடாத் மீது அவளுக்கு சந்தேகங்களை விதைக்கிறான். இதற்கிடையில் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிப்படுகின்றன. மெலிஹாவின் அடையாளம் அம்பலமாகிறது மற்றும் செலனின் போலி கற்பம் வெளிச்சத்திற்கு வருகிறது. இது கோரோக்லு குடும்பத்தை அடியோடு உலுக்குகிறது. மெலிஹா மற்றும் ஆல்பெர் கிளப்பிய குழப்பத்தில் ஃபெரிடே இழுக்கப்படுகிறாள். அதே சமயம் கானா பழியை ஏற்க நேரிடுகிறது. கோரோக்லு மாளிகையில் மேலும் பதற்றம் ஏற்படுவதை தடுக்க முயன்று செலன் மற்றும் லெவென்ட்டிற்கு ஆதரவளிக்க குல்சிஹான் முன்வருகிறாள். நிலைமையை சீராக்க செலனுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதாக அவள் ரஃபேத்திடம் கூறுகிறாள்.
ஆல்பர் மற்றும் மெலிஹா விஷயத்தில் உதவிக்காக செடாட் மீண்டும் கேவிட்டிடம் திரும்புகிறார். ஆனால் கேவிட் அதை நிறுவனத்தில் தனது கூட்டாண்மையை உறுதிப்படுத்த ஒரு பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துகிறார். இதற்கிடையில் மூசோவின் கடினமான காலங்களில் நலன் அவருக்கு துணையாக நிற்கிறாள். ஆனால் அவள் மீதான அவனது உணர்வுகள் வலுப்பெறுவதால் அவளது அன்பான மற்றும் அக்கறையான இருப்பு அவனை ஆழமாக பாதிக்கிறது. செடாத்தின் மிகப்பெரிய பயம் நிஜமாகிறது. அவனுக்கும் மெலிஹாவுக்கும் இடையே இருந்த கள்ள உறவைப் பற்றி நலன் அறிந்து கொள்கிறாள். மனம் உடைந்த அவள் மூசோவிடம் இதை கூறுகிறாள். அவனும் அதிர்ச்சியடைகிறான். நிலைமையை சரிசெய்ய உதவுமாறு செடாத் ஃபெரிடியிடம் கெஞ்சுகிறான். இதற்கிடையில் ரஃபெட் கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுக்கிறான். இது காவிட்டை கோபப்படுத்துகிறது. அவன் இப்போது செடாத்தை ஒரு துரோகியாக பார்க்கிறான். மெலிஹாவால் தான் வஞ்சிக்கப்பட்டதாக முசோ உணர்ந்து அவளை தன் தாயுடன் வெளியேறுமாறு கேட்கிறான். மனம் உடைந்திருந்தாலும் அவள் ஒப்புக்கொள்கிறாள். செடாட் ஃபெரிடியிடம் உதவிக்காக கெஞ்சுகிறான். அவளும் ஒப்புக்கொண்டாலும் அவனுக்கு கடுமையான அறிவுரை வழங்குகிறாள். நலன் பில்லூரிடம் தஞ்சம் அடைகிறாள். ஆனால் ஃபெரிடி விரைவில் அவளை திரும்ப அழைத்து வருகிறாள். இதற்கிடையில் காவிட் பழிவாங்கத் திட்டமிடத் தொடங்குகிறான். மேலும் செடாட்டிற்கும் நலனுக்கும் இடையே நிலவும் பதற்றத்தை அறியாமல் கோரோக்லுக்கள் நலனின் திருமண நிலத்தின் மீது தங்கள் நம்பிக்கையை வைக்கின்றனர். நலன் விவாகரத்து கோருகிறாள். ஆனால் ஃபெரிடே அதை இரகசியமாக எதிர்த்து அவளை செடாத்துடன் மீண்டும் இணைப்பதற்காக குல்சிஹானுடன் கைகோர்க்கிறாள். அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள். இதனால் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பையும் திருமணத்தையும் செடாத்தின் முயற்சிகளிலேயே விட்டுவிடுகிறார்கள். இதற்கிடையில் செடாத் கானாவிற்குச் செல்கிறாள். ஆனால் ஆல்ப் எதிர்பாராதவிதமாக அங்கு வந்துவிடுகிறான். செடாத் சரியான நேரத்தில் தப்பித்து விடுகிறாள். ஆனால் ஆல்ப் ஏமாறவில்லை. தனது பெரும் தவறுக்குப் பிறகு செடாட் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் நலனிடம் மன்னிப்பு கேட்கிறான். ஆனால் தன் சந்தேகங்களால் உந்தப்பட்ட நலனுக்கு வேறு முன்னுரிமைகள் இருக்கின்றன. இதற்கிடையில் கானா உதவி தேடி கோரோக்லு மாளிகைக்கு வருகிறாள். அந்த குடும்பம் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்கத் தொடங்கும் வேளையில் அதைவிட பெரிய சிக்கல்கள் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றன. கவலையளிக்கும் ஒரு செய்தி கோரோக்லு குடும்பத்தை உலுக்கி மீண்டும் அச்சத்தை பரப்புகிறது. மாளிகை முழுவதும் பதட்டம் சூழ்ந்திருக்க ஆள் குழந்தைகளை அழைத்துச் சென்றதும் கானா உடைந்து அழுகிறாள். மிகுந்த மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் நலனும் செலனும் அனுபவிக்கும் பதற்றத்தையும் அச்சத்தையும் அறியாமல் செடாட் அவளுக்கு ஆறுதல் கூற விரைந்து செல்கிறான். ஹைரி அந்தச் சிறுமியை நலனுடன் மீண்டும் இணைத்து சிறினின் கனவை நனவாக்குகிறாள். அதே சமயம் மூசோவும் மற்றவர்களும் இந்த செய்தியை மூடிமறைக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் அனைவரும் வீடு திரும்பியதும் நிலைமை வேறுவிதமாக மாறுகிறது. கானா ஆதிலை தொடர்பு கொள்கிறாள். அவனோ மீண்டும் ஃபெரிடியிடமிருந்து உண்மையை மறைத்து அந்த இரகசிய வலையை மேலும் ஆழப்படுத்துகிறான். பியோக்லு தளத்தில் நடந்த மரணம் மற்றும் செடாத்தின் சாத்தியமான கைது பற்றி அறிந்ததும் ரஃபெட் கடும் கோபம் கொள்கிறான். அவன் கோபம் தணிந்ததும் செடாத்தை அங்கிருந்து அனுப்பி வைக்க ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். இதற்கிடையில் எல்லாவற்றாலும் நிலைகுலைந்த நலனுக்கு அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்ற எதிர்பாராத செய்தி கிடைக்கிறது. இந்த குழப்பத்தில் சிக்கிக்கொண்ட அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் தன் கர்ப்பத்தை மறைக்கிறாள். ஒரு அறிக்கைக்காக செலன் பத்திரிகையாளர்களை நிறுவனத்தின் பக்கம் திருப்பி விடுகிறாள். கேவிட்டின் ஆள் பின்தொடர்வதை அறியாமல் செடாட்ரியுடன் புறப்படுகிறான். நாலன் தனது கர்ப்பத்தை ஃபெரிடியிடமிருந்து மறைக்கிறாள். இதனால் அவளுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இதற்கிடையில் செடாட் காவலில் வைக்கப்படுவதை தடுக்க அந்த குடும்பம் முன்னணி வழக்கறிஞரான திருமதி மெல்டமுடன் கைகோர்க்கிறது. ஆதிலுக்காக நலனின் வீட்டிற்கு வரும் கானா அங்கு ஃபெரிடியை எதிர்கொள்கிறாள். இதற்கிடையில் ரஃபெட் தான் தங்களை அங்கு அனுப்பினார் என்பதை உணர்ந்து செடாத்தும் ஹ்ரியும் தாங்கள் செல்ல வேண்டிய இடமான டெர்விஷின் இதத்திற்கு வந்து சேர்கிறார்கள். வேறு ஒருவர் மீது பழி சுமத்தப்படும் வரை செடாத் அங்கேயே தங்குவாள். ஃபெரிடி நலனை விஞ்சிய புத்திசாலித்தனத்தால் இறுதியாக தனது கர்ப்பத்தை பற்றி அறிந்து கொள்கிறாள். சேதாத் தப்பி ஓடிவிடுவாரோ என்று அஞ்சி நலன் யாருக்கும் தெரியாமல் டெர்விஷின் குடிலுக்குச் சென்று அவரை ஆச்சரியப்படுத்துகிறாள். ஆனால் லெவன் பழியை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பி தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் அவர் வீட்டிற்கு திரும்பலாம் என்றும் சேதாத்திடம் அவள் சொல்லும்போதுதான் உண்மையான அதிர்ச்சி ஏற்படுகிறது. அவளுக்கு தெரியாமல் ரஃபேட் தன் மனதை மாற்றிக்கொண்டு லெவன்ட்டை பலியிட மாட்டார். வீட்டிற்குச் செல்லும் வழியில் நலனும் ஹ்ரியும் அவனது கடந்த காலத்தைப் பற்றியும் இசையின் மீதான காதலை பற்றியும் மனம் விட்டு பேசுகிறார்கள். வீட்டிற்கு திரும்பியதும் ஃபெரிடே நலனை மருத்துவரிடம் அழைத்துச் சென்று அவளது கர்ப்பம் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்கிறாள். ஆனால் அவள் ஒரு அதிர்ச்சி தகவலையும் வெளியிடுகிறாள். செடாத்திற்கு நிச்சயம் விசாரணை நடத்தப்படும். இதே கசப்பான செய்தி செடாத்தையும் சென்றடைகிறது. இதற்கிடையில் ஆதில் கானாவின் பிரச்சினையை தீர்க்கிறான். பதட்டமான காத்திருப்புக்குப் பிறகு நீதிமன்றத்தில் செடாட் நிரபராதி என அறிவிக்கப்படுகிறார்.
குடும்பத்தினர் மகிழ்கின்றனர், குறிப்பாக நலனும் செடாட்டும் அவள் கர்ப்பமாக இருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ளும்போது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. செடாட்டும் கானாவும் இன்னும் உறவில் இருப்பதாகவும் ஃபெரிடிக்கு இது எல்லாம் முன்பே தெரியும் என்றும் ஆல்பிடமிருந்து ஆதில்லுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. உண்மையின் ஒரு பகுதியை மட்டும் அறிந்ததே ஆதில்லை நிலைகுலையச் செய்து மனவேதனையையும் கோபத்தையும் அவனுக்குள் நிரப்புகிறது. இதற்கிடையில் ஃபெரிடே கானாவிற்கு ஒரு கடுமையான பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் ஒரு பொறியை அமைக்கிறாள். மறுபுறம் கானாவிற்கும் செடாத்திற்கும் இடையிலான உறவு தொடர்வதைச் சுட்டிக்காட்டும் நுட்பமான தடயங்களை நலன் கவனிக்கத் தொடங்குகிறான். உண்மையை பற்றி மௌனமாக இருக்கவும் நலனிடமோ அல்லது கோரோக்குகளிடமோ சொல்ல வேண்டாம் என்றும் ஃபெரிடே ஆதிலை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாள். கடனின் சுமையால் ரஃபெட் நாளுக்கு நாள் பதற்றமடைகிறான். இதற்கிடையில் செல்லினால் அந்த ஓவியங்களை மனதிலிருந்து அகற்ற முடியவில்லை. அவள் மீண்டும் பெராவை சந்திக்கிறாள். நலன் பில்லூருடன் மீண்டும் இணைந்து அவளுடைய திட்டங்களை மறுபடியும் கேட்கிறான். குல்சிகான் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி அவளது மனநிலையை மேம்படுத்துகிறான். நலனுக்காக அவன் தேர்ந்தெடுத்த பரிசை அவனுக்கு கொடுப்பதா வேண்டாமா என்று ஹைரி குழப்பத்தில் இருக்கிறாள். சரியான நேரத்தில் ஸ்பிலிண்டர் இஸ்தான்புல்லுக்கு வந்து சேர ஹைரியின் முகத்தில் மீண்டும் புன்னகை மலர்கிறது. இதற்கிடையில் ஃபெரிடே தன் முன் வைக்கும் கடுமையான யதார்த்தத்தை கானா இறுதியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறாள். சேடத்தின் பொய்கள் பெருகப் பெருக நலனின் கவலை அதிகரிக்கிறது. உண்மையை இனியும் புறக்கணிக்க மனமில்லாமல் அவள் ஆழமாக ஆராயத் தொடங்குகிறாள். பிறக்காத தன் குழந்தை அளிக்கும் வலிமையாலும் தைரியத்தாலும் உந்தப்பட்டு கசப்பான உண்மையை எதிர்கொள்ள நலன் தன்னை தயார்படுத்திக் கொண்டு இதுவரை அறியாத ஒரு புதிய மனநிலைக்குள் அடியெடுத்து வைக்கிறாள். கானா மற்றும் செடாத்தை எதிர்கொண்ட பிறகு நலன் செடாத்தை வீட்டிற்கு அனுப்புகிறான். அங்கு அவன் தான் ஏன் திரும்பி வந்தான் என்பது குறித்து ஃபெரிடே மற்றும் குல்சிகானிடம் போய் சொல்கிறான். ஆறுதல் தேடி நலன் பில்லூருடன் உணவருந்த வெளியே செல்கிறான். ஃப்ரீ அவர்களை சப்பீஸ் உணவகத்திற்கு அழைத்து செல்கிறாள். அங்குள்ள நல்ல உணவும் மனமார்ந்த தருணங்களும் சிறிது நேரத்திற்காவது நலனின் வலியை தணிக்க உதவுகின்றன. நலன் தனது குறுகிய கால தப்பித்தலுக்குப் பிறகு மாளிகைக்கு திரும்பி வந்து சேதாத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறாள். ஃபெரிடியிடம் மீண்டும் பிடிபட்ட அவள் உண்மையை மறுபடியும் மறைக்கிறாள். நலன் தனது வலியையும் மீறி ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள ஃபெரிடி அந்த பொய்களை உணர்ந்து மற்றவர்களை தண்டிப்பதற்காக திரைக்கு பின்னால் அமைதியாகச் செயல்படத் தொடங்குகிறாள். நலன் செடாத்தை எதிர்கொள்ளும் வேளையில் கானா தனது சொந்த கவலைகளுடன் போராடி உதவிக்காகத் தன் தந்தையை அழைக்கிறாள். நலனையும் செடாத்தையும் ஒன்று சேர்ப்பதற்காக ஃபெரிடேவும் குல்சிகானும் ஒரு இரவு விருந்தை ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் செடாத் தனக்கு ஒரு அந்நியனைப் போல் உணர்வதை நலன் கவனிக்கிறாள். இதற்கிடையில் ஆல்ப் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்து ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடிய தனது இறுதி நகர்வை மேற்கொள்கிறான். செடாட் மற்றும் கானாவின் தொடர் கள்ள உறவை ஆல்ப் வெளிப்படுத்திய பிறகு நலன் ஹோட்டலில் செடாட்டை எதிர்கொள்ள விரைந்து செல்கிறான். நிலைமையை கட்டுப்படுத்த ஃபெரிடே அங்கு விரைந்து வருகிறாள். ஆல்ப் மீது கடும் கோபம் கொண்ட செடாட் பழிவாங்க திட்டமிடத் தொடங்குகிறான். இதற்கிடையில் பெர்வினுடனான தனது கடந்த கால நினைவுகளால் ரஃபெட் வாட்டப்பட ஒரு மர ரோஜா வந்து சேர அது குல்சிகானுக்கு ஆழ்ந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஃபெரிடே ஆல்பை அடக்குவதற்காக அவனை சந்திக்கச் செல்கிறாள். ஆனால் செடாட்டும் கானாவும் இன்னும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கடும் கோபம் கொள்கிறாள். நலன் மருத்துவரிடம் தன் குழந்தையின் இதயத்துடிப்பை கேட்கிறாள். ஆனால் அந்த மகிழ்ச்சியை அச்சம் மறைக்கிறது. பின்னர் அவள் ஹிரியுடன் மனமுருக நடக்கச் செல்கிறாள். இதற்கிடையில் கானா தன் குழந்தைகளின் நலனுக்காகத் தன் எதிரியை நாடுகிறாள். செலனின் எச்சரிக்கையை புறக்கணித்து செடாட்டும் லெவென்ட்டும் ஆல்பை அவன் வீட்டின் முன்பாகவே அடித்தனர். பழிவாங்கும் நோக்கில் பெல்கிரேட் காட்டில் செடாட், ஹ்ரீ மற்றும் நலன் ஆகியோர் நடந்து செல்லும் போது ஆல்ப் தன் ஆட்களைக் கொண்டு அவர்களை பின்தொடரச் செய்கிறான். இதற்கிடையில் பெர்வின் தனக்கென ஒரு திட்டத்தை தீட்டுகிறாள். கோரோக்லு சகோதரர்களில் மூத்தவரான மூட்சோவுடன் நெருங்கி பழகுவதற்காக பெராவை அனுப்புகிறாள். காட்டில் ஆல்பின் ஆட்கள் சேடத்தை தாக்க மன அழுத்தத்தால் நலனுக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படுகிறது. ஹ்ரீயும் சேடத்தும் அவர்களை எதிர்த்து போராடிய பிறகு அவர்கள் நலனை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர். குடும்பத்தினர் பீதியுடன் அங்கு வந்து சேர்கின்றனர். ஆனால் நலன் தன் குழந்தையை இழந்துவிட்டாள் என்ற நெஞ்சை உலுக்கும் செய்தியை கேட்டு அவர்கள் நிலைகுலைந்து போகின்றனர். தன் குழந்தையை இழந்த பிறகு நலனின் மனநிலையை மேம்படுத்த அவளது அன்புக்குரியவர்கள் பலர் அவளை சந்திக்கின்றனர். ஆனால் ஃபெரிடே மட்டும் அவளை கடுமையாக குறை கூறுகிறான். மனம் உடைந்த நிலையில் நலன் மருத்துவமனையை விட்டு வெளியேறுகிறாள். இதற்கிடையில் செலன் மற்றும் லெவென்ட் பேசுவதை ஒட்டுக்கேட்டதால் சந்தேகம் கொண்ட ரஃபெட் ஆல்பை எதிர்கொள்கிறான். ஆனால் செடாட் மற்றும் கானாவின் கள்ள உறவு ஒருபோதும் முடிவடையவில்லை என்பதை அவன் கண்டறிகிறான்.
தன் கருச்சிதைவுக்குப் பிறகு மீண்டு வர முயற்சிக்கும் நலன் ஹைரியுடன் கடற்கரையில் நடந்து சென்று எல்லாவற்றையும் விட்டுவிடுவது பற்றி மனம் திறந்து பேசுகிறாள். இதற்கிடையில் ஹோட்டலில் ஊழியர்களுக்கான நுழைவாயிலை பயன்படுத்துமாறு ரஃபெட் சேதாத்தை எச்சரிக்க அடுத்து என்ன நடக்குமோ என்ற பீதி சேதாத்திற்கு ஏற்படுகிறது. மற்றொருபுறம் தன் தாய் திட்டமிட்டபடியே பெரா மூசோவுடன் மேலும் நெருங்கி பழகுகிறாள். தன் இழப்பினால் இன்னும் துயருற்றிருக்கும் நலன் ஹைரியின் ஆதரவிற்கு நன்றி சொல்ல விரும்புகிறான். ஆனால் கானாவிற்கு எதிராக தான் கடைசியாக கடுமையாக நடந்து கொண்ட பிறகு வழக்கத்திற்கு மாறாக கடுங்கோபத்துடன் இருக்கும் ஃபெரிடே அவர்கள் இருவரையும் ஒன்றாக பார்க்கிறாள். கானா மரணத்தின் விளிம்பிலிருந்து மீண்டு வரும்போது அவளுக்குள் ஒரு புதிய துணிச்சல் வளர்கிறது. இதற்கிடையில் செடாட் இறுதியாக தனது தண்டனையை எதிர்கொள்ளத் தொடங்குகிறான். தனக்காக காத்திருக்கும் ஆச்சரியங்களை அறியாமல் செடாட் தனது புதிய வேலையை தொடங்குகிறான். ஃபெரிடியின் சமீபத்திய கடுமையால் சோர்வடைந்த நலன் தன் தந்தையிடம் தப்பிச் சென்று இறுதியாக மனம் திறந்து பேசுகிறாள். அதில் ஆழ்ந்த சிந்தனையுடன் அதை கூர்ந்து கேட்கிறான். இதற்கிடையில் ரஃபெட் அதை படிப்பதற்குள் ஒரு மர்மமான கடித உரையை மீட்க செலேனும் லெவென்ட்டும் விரைந்து செல்கின்றனர். அதே சமயம் ரஃபெட் தனது கடந்த காலத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறான். பெர்வின் தனது பல வருட கோபத்தையும் மனவேதனையையும் ரஃபேட் மீது கொட்டி கடந்த காலத்தின் சுமையை அவன் சுமக்கும்படி செய்கிறான். செடாத்தின் புதிய வேலையின் முதல் நாள் முடிவடைகிறது. ஆனால் வீட்டில் அவனுக்காக ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியம் காத்திருக்கிறது. இதற்கிடையில் ஆதில் ஒரு முக்கிய முடிவை எடுத்து ஃபெரிடியை எதிர்கொள்கிறான். இது ஒரு சக்திவாய்ந்த கணக்கு தீர்ப்புக்கு களம் அமைக்கிறது. ஆதில் நலனிடம் அவளுடைய உண்மையான தாயைப் பற்றிய உண்மையைச் சொல்ல முடிவு செய்த அதே நேரத்தில் ஃபெரிடே குறுக்கிட்டு அவர்களின் சந்திப்பை தடுக்க ஹ்ரியை அழைக்கிறாள். ஆனால் நலனுக்குச் சந்தேகம் வலுத்து அவள் எப்படியும் ஆதிலை பார்க்கச் செல்கிறாள். உண்மையை வெளிப்படுத்துவதற்கு முன்பே அவன் இறந்துவிடுகிறான். அவனது இறுதிச் சடங்கிற்கு பிறகு அவள் ஃபெரிடேவை எதிர்கொள்கிறாள். இதற்கிடையில் குல்சிஹானின் செலவுகளுக்காக ரஃபெட் அந்த வீட்டினரை தண்டிக்கிறான். காவிட் தனது ஆதரவால் கொரோக்லு குடும்பத்துடன் நெருங்கி பழகும் வேளையில் மூசோ அவரிடமிருந்து $10 மில்லியன் பெற்றுக்கொண்டதை அறிந்த குல்சிஹான் கடும் கோபம் கொள்கிறான். ஆதிலின் மரணத்தால் ஃபெரிடே கண்ணீர் விட்டு அழுகிறாள். இறுதிச் சடங்கிற்கு கானா வந்து ஃபெரிடேவை மிரட்டியதால் பதற்றம் வெடிக்கிறது. இது நலன், ஃபெரிடே, செடாட் என அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்துகிறது. லெவென்ட் அதை ஹல்வாவுடன் விழுங்கியதை கண்டுபிடிக்க அவளது மோதிரம் ஒரு ரத்தினத்தை இழந்தபோது டோண்டு பேரழிவிற்கு ஆளானாள். இப்போது எல்லா நம்பிக்கையும் அவர் மீது தங்கியுள்ளது. இதற்கிடையில் அடிலின் இறுதிச் சடங்கின் இரவில் கானாவை பார்க்க செதாத் பதுங்கிச் செல்கிறார். நலனை தனியாக விட்டுவிட்டார். ஒரு கனவால் வேட்டையாடப்பட்ட நலன் ஹ்ரியுடன் தன் தந்தையின் கல்லறைக்கு செல்கிறாள். லெவென்ட் இறுதியாக டோண்டுவின் ரத்தினத்தை திருப்பி தருகிறார். அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். செடாட்டின் இரகசிய திட்டத்தைப் பற்றி ஆர்வமாக இருக்கும் செலன் அவரை வால் பிடிக்கிறார். ஆனால் பணியாளர் பகுதியில் அவரை இழக்கிறார். நலன் இன்னும் தன் துக்கத்தை தடுத்து நிறுத்தி இறுதியாக உடைந்து எதிர்பாராத அரவணைப்பில் ஆறுதல் காண்கிறான். இதற்கிடையில் ஃபெரைட் கானாவின் வீட்டிற்கு தைரியமாக வருகை தருகிறார். ஹேரியை கட்டிப்பிடித்ததற்காக நலன் குற்ற உணர்ச்சியுடன் அவள் தனியாக இருந்ததாக ஃபெரைட்டிடம் கூறுகிறாள். ஆனால் ஃபெரைட் விரைவில் உண்மையை கண்டுபிடித்து அவர்களை பிரித்து வைக்க திட்டமிடத் தொடங்குகிறார். இதற்கிடையில் சேடாட் வேலையில் பாத்திரங்களை கழுவுவதை சரிசெய்கிறது. ஹோட்டலில் ராஃபெட் பெர்வினை கதையின் பக்கத்தை கேட்க அழைக்கிறார். நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட உண்மைகளுக்கான கதவை திறக்கிறார். முசோவை அடைய முடியாமல் பெரா மாளிகைக்குள் நுழைந்து குல்சிஹானை கோபப்படுத்தினார். ஃபெரைடு ஒட்டுக்கேட்கிறாள் என்பதை அறியாமல் ஹேரியை கட்டிப்பிடித்ததாக நலன் பில்லூரிடம் ஒப்புக்கொள்கிறாள். ராஃபெட் பெர்வினுக்கு ஒரு ஏக்கமான மதிய உணவை தயாரிக்கிறார். அதே நேரத்தில் செலன் இறுதியாக தனது தந்தையின் கடந்த கால மர்மப்பெண்ணை நேருக்கு நேர் சந்திக்கிறார். நலன் மற்றும் செடாட்டின் திருமணம் தொடர்ந்து நொறுங்குகிறது. ஆனால் மன்னிப்பு கேட்ட பிறகு அவள் ஹ்ரியுடன் சமாதானம் செய்கிறாள். ஃபெரைட் ரகசியமாக பின்தொடர்கிறார் என்பதை அறியாமல் ஹேரியுடன் பைக் ஓட்டுவதற்காக அவள் ஃபெரைட்டிடம் போய் சொல்கிறாள். இதற்கிடையில் குல்சிஹான் பெர்வினின் தொடர்பை கண்டுபிடித்து மரத்தாலான ரோஜா அவளிடமிருந்து கிடைத்த பரிசு என்று கருதி ராஃபெட்டை எதிர்கொள்கிறார். கரையில் நலன் மற்றும் ஹ்ரியை பிடித்த பிறகு ஃபெரைட் நலனை வீட்டிற்கு இழுத்துச் சென்று அவளை மேலும் கட்டுப்படுத்த கொரோக்லஸுடன் செல்ல முடிவு செய்கிறாள். ஃபெரைட் விரைவில் வெளியேறுவார் என்று அனைவரும் நம்பினாலும் அவள் பிடியை இருக்கினாள். இதற்கிடையில் லெவென் பேபர்ட்டில் இருந்து மோசமான செய்தியுடன் திரும்பினார். அவரது மைத்துனர் கடத்தப்பட்டார். ராஃபெட் சேடாட்டின் மறைக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கார் சேகரிப்பை கண்டுபிடித்தார் மற்றும் குறிப்பாக சேடாட் மற்றும் முசோயில் கோபமடைந்தார். செடாட் பழியை ஏற்றுக்கொள்கிறார். மேலும் ராஃபெட் அவருக்கு ஒரு புதிய தண்டனையை வழங்குகிறார். அடிலின் நினைவாக டகோவும் ஹ்ரியும் இரவு உணவிற்கு தயாராகும் போது ஹ்ரிக்கு மற்றொரு திட்டம் இருப்பதாக தெரிகிறது.
நலன் இதற்கிடையில் தன் ஜன்னலிலிருந்து வாழ்க்கையை பார்த்து கொண்டு சிக்கிக்கொண்டதாக உணர்கிறாள். ஃபெரைட் நலனின் படுக்கையறையை ரகசியமாக பிழைக்கிறார், அவளையும் செடாட்டையும் ஒட்டு கேட்கிறாள். ஃப்ரீ நலனுக்கு ஒரு மாக்னோலியா மரத்தை பரிசளிக்கிறார், ஆனால் பில்லூர் அவளது உணர்வுகளை கேள்வி கேட்கும்போது பில்லூருடன் அவளது மகிழ்ச்சியான அரட்டை கசப்பாக முடிகிறது. இதற்கிடையில் செலன், லெவன்ட் மற்றும் டாண்டு ஆகியோர் லெவன்ட் இன் மருமகன்களுக்கு மீட்கும் பணத்தை திரட்டுவதற்காக கல்சியன் இன் மறைக்கப்பட்ட பைகளை விற்க முயற்சிக்கின்றனர். நலன் ஹைரியின் பணப்பையை கண்டுபிடித்து அதனுள் இருக்கும் அவளது புகைப்படத்தை பார்த்து அவள் மீது தனக்கு உண்மையான காதல் இருப்பதை உணர்கிறான். அவள் பில்லூரிடம் மன்னிப்பு கேட்டு உண்மையை பகிர்ந்து கொள்கிறாள். இதற்கிடையில் கோரோக்லு குடும்பத்தில் குழப்பம் உருவாகிறது. செடாட் வேலையில் நகல் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான், மேலும் வட்டி தொழிலாளர்களால் கடத்தப்பட்ட லெவன்ட்டை காப்பாற்ற செலன் தீவிரமாக போராடுகிறாள். நலன் ஃப்ரீயின் பணப்பையை வீட்டில் விட்டுச் செல்கிறான், அதை ஃபெரிடே இறுதியில் கண்டெடுக்கிறாள். ஆனால் அதற்குள் நலனின் புகைப்படம் இல்லை. இருப்பினும் ஃபெரிடே தன்னிடம் பேச விரும்புவதை கேட்டதும் ஃப்ரீ பதறுகிறான். இதற்கிடையில் கேவிட்டின் உதவியால் லெவன் பாதுகாப்பாக வீடு திரும்புகிறான். மற்றொரு புறம் மூசோ பெராவுடனான உறவை முறித்துக் கொள்கிறான். கானா மீதான தனது விரக்தியை செடாட் அவளிடம் கொட்டித் தீர்த்த ஒரு மோசமான இரவுக்குப் பிறகு ஃப்ரீ அவளுக்காக நட்ட மக்னோலியா மரத்தை ஃபெரிடேவும் ஹஃபிஸையும் பிடுங்கி எறிந்தபோது நலனின் இதயம் மேலும் நொறுங்குகிறது. இதற்கிடையில் நலனுடன் பேசிய பிறகு பேராவைப் பற்றிய தனது எண்ணத்தை மூசோ மாற்றிக்கொள்கிறான். இதனால் சந்தேகமடைந்த செலன் பேராவை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறாள். நலன் அந்த புகைப்படத்தை கண்டுபிடித்துவிட்டதாக ஒப்புக்கொண்ட பிறகு ஃப்ரீ தன் உணர்வுகளை வெளிப்படுத்த தயாராகிறான், ஆனால் நலன் அவனை தடுக்கிறாள். பாப்பராசிகள் அவர்களை தவறாக வழிநடத்தும் புகைப்படங்களை எடுத்து கானாவுக்கு அனுப்புகிறார்கள். ஃப்ரீயிடமிருந்து சேடத்தை விலக்கி வைக்க நலன் அவளுடன் மீண்டும் வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று ஃபெரிடே முடிவு செய்கிறாள். இதற்கிடையில் பெராவுடன் செலன் பேசியதால் மூசோ கடும் கோபத்தில் இருக்கிறான். செலன் மற்றும் லெவன்ட்டின் வேலைகள் நலனுக்கும் செடாத்துக்கும் கொடுக்கப்படுவதால் செலன் மிகுந்த மன வருத்தத்திற்கு உள்ளாகிறாள். இதற்கிடையில் நலனும் ஃப்ரீயும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை காட்டி கானா ஃபெரிடையை மிரட்டுகிறாள். இதனால் கோபமடைந்த ஃபெரிடை நலனை கடுமையாக தண்டித்து அவளை பயமுறுத்துவதற்காக கோர்செட்டை வெளியே எடுக்கிறாள். செலன் மீது கோபமடைந்த மூசோ நலனின் கெஞ்சல்களையும் மீறி வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்கிறான். மூசோவை பற்றி கவலையடைந்த செலன் அவன் எங்கே தங்கியிருக்கிறான் என்பதை இரகசியமாக கண்டறிய திட்டமிடுகிறாள். நலன் அவளை தடுக்க முயல்கிறான், ஆனால் அது பலனளிக்காமல் போக அவன் ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பதையும் பெராவுடன் மேலும் நெருங்கி பழகுவதையும் செலன் அறிந்து கொள்கிறாள். இதற்கிடையில் நலன் டோண்டுவுடன் சாக்லேட் புட்டிங் பற்றி பேசுவதை ஃப்ரீ ஒட்டு கேட்டு ஒரு இனிமையான செயலாக அவளுக்கு இரகசியமாக ஒரு கோப்பையை கொடுக்கிறாள். நலனும் செடாத்தின் முதல் நாள் ஒன்றாக வேலை செய்யும் போது கானா நலன் மற்றும் ஃப்ரீயின் புகைப்படத்தை சேடத்தை அனுப்புவதன் மூலம் சிக்கலை தூண்டுகிறார். செடாட் ஒரு விளக்கத்தை கோருகிறார், பொறாமையால் ஆத்திரமடைந்தார். ஃப்ரீயும் வருத்தமடைந்து பதிலடி கொடுப்பதாக சபதம் செய்தாள். இதற்கிடையில் செலன் முசோவின் வாழ்க்கையில் தலையிடுகிறார், அதே நேரத்தில் ராஃபெட் தனது மகனுடன் விஷயங்களை சரிசெய்ய முயற்சிக்கிறார். ஃபெரைட் நலனிடம் ஃப்ரீயின் குறிப்பை கண்டுபிடித்து அவளை எதிர்கொள்ள காத்திருக்கிறார். ஆனால் செடாட்டுடன் சண்டையிட்ட பிறகு தைரியமடைந்த நலன் ஃபெரைடை அவளது எதிர்மறையான அணுகுமுறையால் ஆச்சரியப்படுத்துகிறார். இதற்கிடையில் முசோவுடனான பதட்டங்களை தணிக்கும் நம்பிக்கையில் ரஃபெட் அவரை வீட்டிற்கு அழைக்கிறார். முசோ வருவதற்கு முன் புகைப்பட ஊழல் பற்றிய அதிர்ச்சியூட்டும் செய்திகளை ஹேரி காட்டுகிறார். ஹேரி பாப்பராசிகள் தான் மற்றும் நலனின் அவதூறான புகைப்படத்திற்கு பொறுப்பாளியாக கண்டறிந்து அவளது பெயரைச் சுத்தப்படுத்தி நலனின் போற்றுதலை பெறுகிறார். இருப்பினும் ஃபெரைட் ஈர்க்கப்படவில்லை மற்றும் ஃப்ரீயை திட்டுகிறார். இந்த நேரத்தில் மட்டும் ஹேரி பேசுகிறார். இதற்கிடையில் முசோவும் பேராவும் தங்கள் திருமணத் திட்டங்களை அறிவித்து முழு குடும்பத்தையும் வருத்தப்படுத்தினர். நலனின் உண்மையை அம்பலப்படுத்த கானா சதி செய்கிறார். தோட்டத்தில் பேக்கமன் விளையாடி கொண்டிருக்கும்போது ஹைரி மூசோவைப் பற்றி ரஃபேத்துக்கு மனப்பூர்வமான அறிவுரை ஒன்றை வழங்குகிறாள். பின்னர் ரஃபேத் முழு குடும்பத்தினருடனும் ஒரு பெரிய நிர்வாக குழு கூட்டம் நடைபெறவிருப்பதாக அறிவிக்கிறான். இதற்கிடையில் நலனின் பெற்றோர் குறித்த உண்மையை கானா செடாத்திடம் கூறிவிட்டாள் என்பதை ஃபெரிடே கண்டறிந்து அவளை எதிர்கொள்ள விரைந்து செல்கிறாள். ஹைரி கானாவை சந்தித்ததை செடாத்தும் அறிந்து கொள்ளும்போது நிலைமை சூடு பிடிக்கிறது. கானாவுடனான உரையாடலுக்குப் பிறகு ஃபெரிடே ஏதோ தீவிரமான விஷயத்திற்கு தயாராவது போல் தெரிகிறது, ஆனாலும் அவளுடைய நோக்கங்கள் தெளிவாக இல்லை. கோரோக்லு குடும்பத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் ரஃபெட் தனது ஓய்வை அறிவித்து மூசோவை புதிய தலைவராக நியமித்து அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார். ரஃபெட் இதை ஒரு தந்திரோபாய நடவடிக்கை என்று கூறினாலும் செலன் கடும் கோபத்தில் இருக்கிறாள்.
இதற்கிடையில் நலன் ஹ்ரியையும் பில்லூரையும் ஒரு வேலையாக அனுப்புகிறார். ஆனால் அவ்வாறு செய்ததற்காக விரைவில் வருந்துகிறார். ஃபெரிடேவிடமிருந்து நலனுக்கு ஒரு அதிர்ச்சியான தொலைபேசி அழைப்பு வருகிறது. அவள் அவனை ஒரு ஹோட்டல் அறைக்கு அழைக்கிறாள். அங்கே சேமாதான் உண்மையில் நலனின் உயிரியல் தாய் என்றும் தான் நலனின் பாட்டி என்றும் ஃபெரிடே இறுதியாக ஒப்புக்கொள்கிறாள். இந்த உண்மை நலனின் இதயத்தை நொறுக்குகிறது. இதற்கிடையில் பெர்வின் கோரோக்கு மாளிகைக்கு திடீர் வருகை தந்து தனது அகம்பாவமான அணுகுமுறையால் குல்சிஹானை கோபப்படுத்துகிறாள். நலனிடம் வேதனையான உண்மையை வெளிப்படுத்திய பிறகு ஃபெரிடே நோய்வாய்ப்படுகிறாள். நலன் எல்லாவற்றையும் ஜீரணிக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவன் தெளிவாகவே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறான். பில்லூர் ஒரு சிறிய பிரச்சினையை எதிர்கொள்ளும்போது அது எதிர்பாராதவிதமாக நலனை நிலைகுலையச் செய்கிறது. மேலும் அவளது வழக்கத்திற்கு மாறான நடத்தை அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. இதற்கிடையில் தவிர்க்க முடியாததாகத் தோன்றுவதை தடுக்க முயற்சிக்கும் விதமாக ரஃபெட் பெர்வினுடன் பேசுகிறான். செலன் கேவிட் மற்றும் செட்டாட்டுடன் ரகசியமாக கூட்டாளியாக இருந்த பிறகு சேதாத் நலனை தனது நிலத்தை விட்டுக் கொடுக்கும்படி வற்புறுத்த முயற்சிக்கிறார். ஆனால் அவர் தொடங்குவதற்கு முன்பே கானா அவர்களின் முழு உலகத்தையும் உலுக்கிய ஒரு அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாட்டை கைவிடுகிறார். செய்திகளை செயல்படுத்துவதில் சிரமப்படுகையில் நலனின் நடத்தை தன்னைச் சுற்றியுள்ள அனைவரிடமும் வியத்தகு முறையில் மாறத் தொடங்குகிறது. நலன் தனது உண்மையான தந்தையின் அடையாளத்தை நோய்வாய்ப்பட்ட ஃபெரைடில் இருந்து அறிய முயற்சிக்கிறார். ஆனால் ஃபெரைட் பதிலளிக்க மறுக்கிறார். இதற்கிடையில் முசாஃபர் அதிகாரப்பூர்வமாக தலைவராக அடியெடுத்து வைப்பதால் நிறுவனத்தின் இயக்கவியல் மாறுகிறது. ராஃபெட் விஷயங்களை அமைதியாக கண்காணிக்கும் போது பெர்வின் மீண்டும் சிக்கலை கிளறத் தொடங்குகிறார். ஹேரிக்கு ஒரு மர்மமான அழைப்பு வருகிறது. அது அவரை அமைதியற்றது. செலன் தனது வணிக பங்காளியாக மாற விரும்புவதாக கேவிட் ராஃபெட்டிடம் கூறுகிறார். மேலும் முசு செலன் மற்றும் செட்டாட் இருவரையும் அதை பற்றி எதிர்கொள்கிறார். இதற்கிடையில் பேரா முசோவை அழைத்து அன்று இரவு பெர்வின் ஆசீர்வாதத்தை கேட்க கொரோக்கு குடும்பம் வர முடியுமா என்று கேட்கிறார். நில ஆவணங்களைப் பற்றி செட்டாட் தொடர்ந்து நலனை அழைக்கிறார். ஆனால் ஹ்ரீன் திடீர் வெளியேறும் திட்டங்களால் அவள் திசைதிருப்பப்படுகிறாள். அவளது உணர்ச்சி கொந்தளிப்பு அவளை பில்லூரின் பிறந்த நாளை மறக்கச் செய்கிறது. பெர்வின் பற்றிய உண்மையை ராஃபெட் குல்சிஹானிடம் ஒப்புக்கொள்கிறார். மேலும் அவரது ஆவேசமான எதிர்வினை வீட்டை உலுக்கியது. இதற்கிடையில் ஃபராய்ட் மற்றும் ஹஃபீஸை கொரோக்லூ மாளிகையை விட்டு வெளியேற பேக்கிங் செய்யத் தொடங்குகின்றனர். நலன் ஃபெரைடு பற்றிய கவலையும் கானா கருக்கலைப்பை தாமதப்படுத்துவதால் செட்டாட் விரக்தியடைந்தார். பெரா மற்றும் முசோவின் திருமணத்திற்கு ஆசி கேட்க கொரோக்லு குடும்பம் பெர்வினின் வீட்டிற்கு செல்லும்போது கானாவுடன் நேரத்தை செலவிட சேடத் நழுவினார். பெர்வின் வீட்டில் குல்சிஹான் இல்லாவிட்டால் அவள் ஆசீர்வாதத்தை வழங்க மறுக்கும் போது பதற்றம் அதிகரிக்கிறது. முசோ தனது தாயை அழைக்கிறார். மேலும் குல்சிஹான் வருகிறார். அனைவரையும் திகைக்க வைக்கும் அதிர்ச்சியூட்டும் வெடிகுண்டு வீசுவதற்காக மட்டுமே. இதற்கிடையில் ஃபெரைடு மற்றும் ஹெய்ரி வெளியேறிய பிறகு முற்றிலும் கைவிடப்பட்டதாக உணர்ந்த நலன் நகரத்தை விட்டு வெளியேறப் போகும் போது ஹேரிக்கு அவநம்பிக்கையான அழைப்பு விடுத்து அவரை போக வேண்டாம் என்று கெஞ்சுகிறார். நலன் தனிமையில் நொறுங்கிப் போவது போல ஹ்ரி எதிர்பாராதவிதமாக திரும்பி வந்து தன் உற்சாகத்தை உயர்த்தினாள். இருப்பினும் அவரது நிவாரணம் குறுகிய காலம். ஃபெரைட் ஆழ்ந்த உணர்ச்சிகளையும் குழப்பத்தையும் தூண்டும் ஒரு கடிதத்தை விட்டுச் சென்றுள்ளார். இதற்கிடையில் கொரோக்லு குடும்பம் முசோவை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் பேரா அவர்களை அடித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டுடன் அவரது வீட்டு வாசலில் காட்டுகிறார். பெர்வின் பற்றிய உண்மையை முசோ வெளிப்படுத்திய பிறகு ராஃபெட் அவளை ஒரு நேரடி மோதலுக்கு அழைக்கிறார். பின்னர் அவர் நலன், செட்டாட், செலன் மற்றும் லெவென்ட் ஆகியோரிடம் திரும்புகிறார். அவர்களின் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளைப் பற்றி கோபமடைந்தார். ராஃபெட்டின் கடுமையான வெளிப்பாட்டின் கீழ் செலனின் திட்டங்கள் நொறுங்குகின்றன. இதற்கிடையில் நலன் பில்லூரை ஹ்ரியுடன் பார்த்து பொறாமைப்படுகிறான். பில்லூர் தனக்கு உதவுவதை அறியாமல். ஒரு உணவகத்தில் பில்லூர் மற்றும் ஹ்ரியை பிடித்து தெருவில் ஹ்ரியுடன் வாதிடும்போது நலனின் பொறாமை உச்சம் பெறுகிறது. இதற்கிடையில் ஃபெரைடு மற்றும் செலன் கானாவை அவளது கற்பத்தை சமாளிக்க நாக் அவுட் செய்து அவளை ஒரு மகளிர் மருத்துவ நிபுணரிடம் அழைத்துச் சென்றனர். பெர்வின் பேராவை அடையத் தவறிய பிறகு ராஃபெட்டை தேடுகையில் குல்சிஹான் மீண்டும் செட்டாட்டில் ஏதோ செயலிழந்ததை உணரத் தொடங்குகிறார். கானாவின் கற்பத்தை முடிவுக்கு கொண்டுவர ஃபெரைடு மற்றும் செலனின் துணிச்சலான முயற்சி தோல்வி கானா இன்னும் எதிர்பார்க்கிறது. அவள் ஒரு பாட்டியாக இருப்பாள் என்ற செய்தியை வெளியிட குல்சிஹானை அழைக்கிறாள். மேலும் குல்சிஹான் தன் உணர்ச்சிகளை மறைக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளாடுகிறாள். இதற்கிடையில் பொறாமையால் நுகரப்படும் கரையில் ஒரு பெண்ணுடன் ஹ்ரி ஊர் சுற்றுவதை நலன் பார்க்கிறான். நலனின் பொறாமை அவளை எரிச்சலடையச் செய்துவிட்டது. அவள் ஹ்ரியை தொடர்ந்து எடுக்கிறாள். பில்லூருடன் முரண்படுகிறாள். பெர்வின் இன்னும் பேராவை மீண்டும் வெல்ல முடியவில்லை. முசோவுடனான தனது திருமணத்தை நாசப்படுத்த ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வருகிறார்.
இதற்கிடையில் செலன் குல்சிஹான் மற்றும் செடாட் ஆகியோர் கருக்கலைப்பு செய்ய கானாவை சமாதானப்படுத்த ரகசியமாக திட்டமிட்டுள்ளனர். ஆனால் நலன் அதையெல்லாம் கேட்டு நள்ளிரவில் கானாவை நேருக்கு நேர் எதிர்கொள்ள மாளிகையை விட்டு வெளியேறுகிறார். உண்மையை வெளியேற்றுவதற்காக நலன் கானாவை மாளிகைக்கு கொண்டு வருகிறார். ஆனால் கொரோக்ரு குடும்பம் ஃபெரைடு மற்றும் கானா கூட அவளை கேஸ்லைட் செய்ய ஒன்றிணைகின்றன. கற்பம் செடாட் என்று எல்லோரும் மறுக்கிறார்கள். மேலும் கானா கருக்கலைப்பு செய்ததாக பொய் சொல்கிறார். குழப்பமடைந்து தோற்கடிக்கப்பட்ட நலன் அவர்களை நம்புவது போல் நடிக்கிறார். பின்னர் கானாஹிரிக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார். கானாவின் வாசலில் தோன்றுகிறார். அவர் செடாட்டின் குழந்தையுடன் கற்பமாக இருப்பதை அறிந்ததும் கோபமடைந்தார். கானா தனது கோபத்தை எதிர்கொள்ளும்போது பதற்றம் அதிகரிக்கிறது. இதற்கிடையில் முசோவுக்கு இது ஒரு பெரிய நாள். இது அவரது பிறந்த நாள் மற்றும் அவரது திருமணம். நிகழ்விற்காக ஹோட்டலுக்குச் செல்வதற்கு முன் கொரோக்ரு குடும்பம் ஒரு சூடான காலை உணவு கொண்டாட்டத்திற்காக கூடுகிறது. திருமண ஏற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்க நலன் முதல் முறையாக மது அருந்திவிட்டு தோட்டத்தில் போதையில் ஹைரியிடம் மனம் திறந்து பேசுகிறான். கிட்டத்தட்ட ஒரு துணிச்சலான காரியத்தை செய்துவிடுகிறான். இதற்கிடையில் குழப்பம் உருவாகிறது. பெரா மர்மமான முறையில் காணாமல் போகிறாள். அவளை தேடி மூசோ விரைந்து செல்கிறான். ஹோட்டலில் கானாவை எதிர்கொள்ளும்போது பதற்றம் உச்சத்தை அடைகிறது. ஆனால் செடாட் அவனை தடுத்துவிடுகிறான். கூட்டுப்புழு காதல் நாடகம் சர்வதேச. ஒரு திறமையான கட்டிடக் கலைஞரான நலன் தனது அரவணைப்பு மற்றும் வசீகரத்தால் அனைவரையும் கவர்ந்தார். செடாட் கொரோக்ருவை வேலையில் சந்தித்த பிறகு அவர்களின் தொழில்முறை பிணைப்பு ஆழ்ந்த காதலாக மாறியது. உள்ளடக்க ஆலோசனை UA16 கூட்டல் வன்முறை தவறான மொழி பாலியல் உள்ளடக்கம் மது அருந்துதல் பரிந்துரைக்கும் காட்சிகள் சண்டை ஒளிரும் விளக்குகள் மற்றும் ஸ்ட்ரோபிங் முறைகள் ஒளிச்சேர்க்கை பார்வையாளர்களை பாதிக்கலாம். படைப்பாளிகள் மற்றும் நடிகர்கள் இயக்குனர்கள் நதீம் கோக் தயாரிப்பாளர்கள் ஆன் அ குவேனாட்டம் காஸ்ட் பர்க்யூ பெருசக் செல்ம ஸ்டூடியோ அக்கோ ரைட்ஸ்.